மத்தியில் எழுந்தருளி இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற உம்முடைய இன்ப சமூகத்திற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கும் உம்முடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட அதிர்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை அழைத்து வந்து பரிசுத்த ஆவியானவரையே எங்களுக்கு தந்து நாங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களிலே எண்ணங்களிலே தொனிக்க பண்ணுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தகவறி போக வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, நாங்கள் மிஸ் ஆகி போக வாய்ப்பே இல்லை, தடுமாறி போக வாய்ப்பே இல்லை. எவ்வளோ மகத்துவமான அந்த தேவனை பெற்றிருக்கிற ஜனமாய் இருக்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்ளுகிறவரை எங்களை விட்டு விலகாதவரே, நாங்கள் அறிந்து கொள்ளுகிறவரை எங்களோடு கூட பயணிக்கிறவரே, அப்பேற்பட்ட நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கலாமே. நன்றி, 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 நன்றி. யேசுலோ இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நாங்கள் விழமாட்டோம், நாங்கள் தடுமாற மாட்டோம், நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம், நாங்கள் துக்க முகமாக இருக்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம் என்பதற்கு என்ன நிச்சயம்? நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். எங்களுக்கு முன்னாலே இயேசுவை மட்டுமே நிறுத்துகிறோம், அவரையே நோக்கி பார்க்கிறோம், அவரையே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிறுத்தினதுனால நாங்கள் ஒரு இடத்துல கூட துவண்டு போக மாட்டோம். ஏசப்பா உமக்கு நன்றி. நீர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த பூலோகத்தில் வாழ்ந்து காட்டினீரோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் பிரதிபலிப்பதற்கு சகல சத்துவத்தையும் எங்களுக்கு சப்ளை பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, thank you Lord. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இன்னொரு ஆராதனைக்காய் நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிற ஸ்தலத்தில் நீர் எழுந்தருளி இருக்கிறவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை இந்த நாளிலே நிறைவேற்ற பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். நீர் பூமியில் இருக்கும் பொழுது சொன்னீர், நான் வாசித்த இந்த வார்த்தை இன்றைய தினம் உங்கள் கண் பார்க்க நிறைவேறிற்று என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு முறையும் உடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கும் பொழுது நீர் எங்களுக்கு சொன்ன, சபைக்கு சொன்ன, பிள்ளைகளுக்கு சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தங்கள் இன்றைய தினம் நிறைவேறிற்று. நாங்கள் வாசித்த, நாங்கள் பேசின, நாங்கள் காதுகளில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைய தினம் நிறைவேறிற்று, நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவரே அதை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. நீர் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை புரிந்து கொள்ளும்படி எங்களையே பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய நேரத்தில், உம்முடைய வேளையில், உம்முடைய வழியில் ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுடைய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய ஆராதனை, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உம்மிடத்தில் வைக்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, சிலுவையை உயர்த்துகிறோம், சிந்தப்பட்ட இரத்தத்தை உயர்த்துகிறோம், எங்களுக்காக செய்து முடித்த கிரியைகளை உயர்த்துகிறோம், மீட்பை உயர்த்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறட்டும். நிபந்தனை இல்லாமல் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக, ஆண்டு கொள்வாராக. உமக்கே மகிமை. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமே. நாம் சந்தோஷமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. திரும்ப பாடலாம் எல்லோரும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லோரும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். எல்லோரும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம், குறுகிட மாட்டோம், எல்லோரும் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சத்தமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆதிநிலையே கிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் பாராலும் வேந்தன் மனையாகும். எல்லோரும் ஆதிநிலையே கிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாரான மண்மேடுகள் யாவும் சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லோரும் யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில்
சுகிப்போம். எல்லோரும் யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினை மூடும். ஆமென். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாத, போற்றிய பாதம் பணிவோ. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாத, போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவனை அடைக்கலம் பாரின், அநாதையாவது இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் பாரின், அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லோரும் விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் பேழை, இரட்சகர் மீட்பருள்வாரே. சொல்லலாம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். திரும்ப பாடலாம் எல்லோரும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கரங்களை தட்டி எஸ் லார்ட். எல்லாரும் உங்க கண்களை மூடி அவரை பார்த்து, பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையோட கடிகாரத்தை திருப்பி வைக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு காலையிலிருந்தே எனக்குள்ள உங்க மேல ஒரு புது விஷயத்தை, நீங்க இதுவரைக்கும் உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, உங்க சூழலை பத்தி உங்களுக்கு தெரியாத அறியாத
பரலோக பக்கத்தை நான் இந்த மக்கள் மேலே திரும்பி வைக்க போகிறேன்னு சொல்லி காலையிலிருந்தே எனக்குள்ள ஆவியானவர் பேசிகிட்டே இருந்தார். வசனம் எடுத்தேன், பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வந்திருங்குறக்குள்ள பரலோகம் புதியவைகளை தோன்ற பண்ணுறதற்காக பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள வேலை செஞ்சு உங்களுக்கு வெளியில் மாறாத இருக்கிறதெல்லாம் மாற்ற போகிறேன்னு சொல்லி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையில் உங்களையும் என்னையும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனம். அடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு, இப்போ நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. ஆஹா ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. கைகளை தூக்கி நீங்க அப்பாவை பார்த்து பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருளாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருளாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ,
ஐயோ ஆராளும் இயேசு உண்டு, கலங்காதே மனமே. சுத்தி ரொம்ப அடைக்கப்பட்டிருக்குது, ரொம்ப இருட்டா இருக்கு. இது வரைக்கும் ஏறி வந்துட்டோம், அடுத்த டைம் மேல ஏற பாக்குறோம், ஏனையே காணோம். இது வரைக்கும் ஏறி வந்துட்டோன்னு பாக்குறோம், ஏழை மேல ஏணி காணோம். கீழையும் இறங்க முடியல, மேலையும் போக முடியல, சுத்தி அடைச்சிருக்கு. எல்லாம் நல்லா வந்துட்டு இருந்த மாதிரி வந்த வாழ்க்கை திடீர்னு ஒரு இருட்டு, படகு நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பெரிய காத்து, பெரிய அலை. எப்படி துடுப்பு போட்டாலும் இருந்த இடம் மாற மாட்டேங்குது, இருந்த இடம் மாற மாட்டேங்குது, அலை நிக்க மாட்டேங்குது, காத்து அடிச்சுட்டே இருக்கு. என்ன ஆண்டவரே பண்ணட்டும், என்ன ஆண்டவரே பண்ணட்டும் அப்படிங்கிறப்பதான் ஆண்டவர் சொன்னார், அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டி ஆண்டவர் இந்த கால வேலையில அவர் கரத்தை நீட்டிட்டு இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் அவர் கரம் வேணுமோ, யாருக்கெல்லாம் மனித கரம் வேண்டாம், அவர் கரம் வேணும்னு சொல்ற எல்லாருக்கும் அவர் கரத்தை தூக்கிட்டு இருக்கிறாரு, அவர் நீட்டிட்டு இருக்கிறாரு. மகனே, இந்த அலை போதும் மகனே, இந்த அலை கழிப்பு போதும் மகனே, இந்த வியாதி போதும் மகனே, இந்த நஷ்டம் போதும் மகளே, இந்த கஷ்டம் போதும் மகளே, இந்த பிரிவு போதும் மகளே. நீ எங்க இருட்டுல அடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்ப கண் மலையில் இருந்து, நான் உன்னதத்திலிருந்து, என் சிங்காசனத்தில் இருந்து என் கரத்தை நீ இருக்கும் பாதாளம் வரைக்கும், நீ இருக்கும் சமுத்திரம் வரைக்கும் நான் உனக்கு நீற்ற மகளங்கிறார், உனக்கு நீற்ற மகளங்கிறாரு, மகனை உனக்கு நீற்ற மகளங்கிறாரு. யாரெல்லாம் அந்த கரத்தை பிடிச்சிட்டு அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பிடிச்சிட்டோம், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சம் புகலிடம் மறந்தாயோ, உண்டு கலங்காதே மனமே, பதறாதே மனமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும்
துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தான் பின்தொடர்ந்தேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து உங்க கரங்களை எல்லாம் மேல தூக்கி பரலோகத்தை பார்த்து அப்பாவை பார்த்து உங்க 2 கரங்களை தூக்கி அந்த மகிமைய துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கிலோ நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ உள்ளமெல்லாம் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். கரங்களை தூக்கி சொல்லுங்க. மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றி சொல்லுங்க. அப்பா உங்களை பற்றிக்கிட்டேன்ப்பா, உங்களை பற்றிக்கிட்டேன், உங்களை மட்டும் பற்றிக்கிட்டேன். ஆண்டவரே உங்களை மட்டும் நங்கூரமா யாத்துமா, உங்களை மட்டும் நங்கூரம் யாத்துமாவோட நங்கூரம் இயேசு, என் ஆத்துமாவோட நங்கூரம் இயேசு. இன்னும் எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு என்ன மழை அடித்தாலும், இன்னும் பெரும் காற்று அடித்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் கீழே விழுந்து போவது இல்லை. என் குடும்பம் உடைந்து போவது இல்லை. என் தலைமுறை அழிந்து போவது இல்லை. என் காலங்கள் சரித்திரமாய் மாறும்.
உங்களுக்கு விரோதமாக சத்துரு என்னென்னலாம் பிளான் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொன்னாரு, நான் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு எய்கிற அத்தனை அம்புகளையும் உடைத்து இவர்கள் மேல் அவன் எழுதி கொண்டிருக்கிற எல்லா தவறான சரித்திரங்களை அழித்து என்னுடைய இரத்தத்தினாலே புதிய சரித்திரங்களை, என்னுடைய காயங்களினாலே, என் வார்த்தையினாலே நான் இவர்களில் புதியவைகளை தோன்ற பண்ணுவேன். நான் இவர்களில் மகிமைப்படுவேன். அப்பா, உங்களை மகிமைப்படுவேன். நான் பட்டு தான் தீருவேன். ரத்தம் செஞ்சிருக்கிறேன், ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். சத்துருவம், பிசாசும், லூசிபரும், சர்ப்பங்களும் வந்து என் பிள்ளைகள் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, அவங்க காலங்களை, அவங்க மேல இருக்கிற அழைப்பை, அபிஷேகத்தை அவர்கள் மேல நான் என்ன நிர்ணயம் பண்ணி பரலோகத்தில் இருந்து அனுப்பினேனோ அதை தொட முடியாது. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து உதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மல்ஹாகா ஷகதலலலல யல்மன் மரஹலா ரெஸ்மல் மன்பலோ நந்தல் பராசியா நெதரே அர்மல் மல்மரா எல்லில் மர்மல் மரோ ஆல்பஹா சதரலா ஹதரா கககலா லேமஹா சரதியானந்தரபா. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கை டைரக்ஷனை மாத்தி வைக்க போறாரு. இந்த நாள்ல உங்க கிளாக் அவர் ரீசெட் பண்றாரு, உங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்றாரு. பழசெல்லாம் அழியுது, பழசெல்லாம் அழியுது. என்ன நடந்திருந்தாலும், எது நடந்திருந்தாலும் அதை இப்பொழுது இயேசுவின் இரத்தம் உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தில் இராதபடி அந்த கருப்பு பக்கங்களை அழித்து கிழித்து எறிந்து புதியவைகளை தோன்ற பண்ணுகிறார். புதியவைகளை பரலோகம் உங்களுக்கு தோன்ற பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். இதோ நான் புதியவைகளை தோன்ற பண்ணுகிற ஆண்டு. நீங்க உங்க வயசுக்கு பார்க்காத, நீங்க உங்க வயசுக்கு உங்களை பத்தி அறிந்தாத உங்கள் கேரக்டர் புதுசா மாற போகுது, உங்க உணர்ச்சி புதுசா மாற போகுது, உங்க கணவன் புதுசா மாற போறாரு, உங்க மனைவி புதுசா மாற போகுது, உங்க பிள்ளைகள் புதுசா மாற போகுது. இது வரைக்கும் நஷ்டத்துல, இது வரைக்கும் கஷ்டத்துல, இது வரைக்கும் கடன்ல, இது வரைக்கும் போராட்டத்துல, இது வரைக்கும் அவமானத்துல, இது வரைக்கும் துரோகத்துல, இது வரைக்கும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை பரலோகம் புதிதாய் 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 கூர்மையான 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 எந்திரமாய் எந்திரமாய் மலைகளை உடைக்கிற, மலைகளை உடைக்கிற கூர்மையான எந்திரமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஷார்ப் அண்ட் டீத் ஓ ராமா ஷகாதா ராகா ரோகோ. இதுவரைக்கும் இவங்க ஜெபிச்சது இல்ல, ஆனா என்னிலிருந்து ஒரு ஜெப ஆவி இவர்கள் ஆவியோடு இணைகிறது. இதிலிருந்து ஒரு வசன ஆவி இவர்கள் ஆவியோடு, ஆத்மாவோடு, சரீரத்தோடு, காலங்களோடு, தலைமுறைகளோடு வசன ஆவி, வார்த்தையின் ஆவி, வெளிச்சத்தின் ஆவி, விடுதலையின் ஆவி இணைகிறது. Eka saka kalama sahataraha raha sataraha yakoto solo emhahabaha lelelelele setere ratoto shoto rakototo. பல குடும்பங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் இங்க விழுந்து செத்துருவோமோன்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க விழுந்து செத்துருவோமோ, இதோட நின்று அழிஞ்சிருவோமோ, அழிஞ்சிருவோமோ. எப்படியோ அவன் கையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம், பார்வோன் கையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம், அந்த கஷ்டத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம், அந்த செங்கல் அறுக்கிறது தப்பிச்சு வந்துட்டோம், அந்த நைட் எல்லாம் வேலை செஞ்சு தப்பிச்சு வந்துட்டோம். விடுதலை ஆவோன்னு பார்த்தா இந்த செங்கடல் நிக்குதுன்னு நிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், இன்று காலையில் நான் ஒரு கீழ் காற்றை அனுப்பி உங்கள் முன்பாய் இருக்கிற செங்கடலை உடைக்கிறேன். ஹாகாகா சகதா ரசரஹே மானஹந்தரா எலகடதரஹதரா
ரோகோசோ ஏ காஷா. உங்களை தடுக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. உங்கள் குடும்பத்தை தடுக்க யாராலும் முடியாது. பாதியில் உங்களை கைவிடுவதற்கு அவர் பாதியில் வந்த தெய்வம் அல்ல. நீங்கள் தாயின் கற்பத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகம் உங்களை காண்பதற்கு முன்பாகவே, முழு உலகமும் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பிதாவின் கண்கள் உங்களை கண்டது. ஆதியில் கண்ட அந்த பார்வை பாதியில் உங்களை விட்டு விலகாது. Shaka tarahasalaha yosono yatarashaka libahasataha sekono torobahasaha lehaha taraha rahaha roho. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு புது ஹெவன்லி டிசைன் வருது, புது ஹெவன்லி கேரக்டர் வருது. உங்க ஒவ்வொருத்தர் ஆவியில, உங்க ஆவியை உண்டாக்கின பிதாவின் ஆவியிலிருந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஒரு சப்ளை ஆகுது. அந்த ஆவியிலிருந்து ஒரு பரிசுத்தம், ஒரு நீதி, ஒரு உண்மை, ஒரு அன்பு, ஆவியின் கனிகள் உங்கள் ஆவியில் ஆழமாய் வேரூன்றுகிறது. தேங்க்யூப்பா. ஒவ்வொருத்தர் மேலே உங்க கை இருக்குது. ஒவ்வொருத்தர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க. தூதர்கள்லாம் வேகமா வேலை செய்யறாங்க. இல்ல இவங்க வெளியே போறதுக்குள்ள, இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்குள்ள இத்தனை ஆண்டு காலம் கட்டி வைத்திருக்கிற அவன் சங்கிலிகள் உடைந்து நொறுங்கி பரலோகம். ஆண்டவரே, இவர்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிஞ்சிருக்கிறீங்களேப்பா. பரமபிதா உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறவர் மாத்திரம் அல்ல, அதை உங்களை நோக்கி உங்களை நேராக அனுப்புகிறவர். உங்களுக்கு தேவை என்னது என்று உங்களை நோக்கி அனுப்புகிற, குடும்பங்களை நோக்கி அனுப்புகிற, பிள்ளைகளை நோக்கி அனுப்புகிற அந்த பரமபிதா உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிட்டு மக்கள் அமைதியா இருப்பாங்க. ஆனா பிதா அப்படி இல்லை. அறிந்தவர் அதை அனுப்புவார். அறிந்தவர் அதை அனுப்புகிறார். அறிந்த பரம பிதா அதை உங்களுக்கு அனுப்புகிறார். இது வரைக்கும் தண்ணியா இருக்கும். நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா திராட்சரசமா இருக்கும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் தண்ணியா இருந்தது, நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அது திராட்சரசமா மாறிடும். திரும்ப அது தண்ணியா மாறவே மாறாது. ஆண்டவர் சொன்னாரு, விமல், நான் மாத்திட்டேன்னா அது மாறினதுதான். நான் தொட்டுட்டேன்னா அது சுகம்தான். நான் பிடிச்சிட்டேன்னா ஒரு நாளும் திரும்ப அவர்கள் விட முடியாது. திரும்ப அந்த கண்ணு திறந்துருச்சுன்னா திரும்ப அது குருடு ஆகாது. அந்த குஷ்ட ரோகம் போயிருச்சுன்னா திரும்ப அது வராது. நான் அப்படி தொடுகிற தெய்வம்னு சொன்னார். நான் தொட்டுட்டேன்னா அது திரும்ப வராது. அது எவ்வளவு கெட்டு இருந்தாலும் சரி விமல், அது எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் தொட்டேன்னா அது புத்தம் புதுசா, புது குழந்தைய போல, புது இருதயத்தை போல, புத்தம் புதுசா, இன்னைக்கு பிறந்த உறுப்புகளை போல, இன்னைக்கு பிறந்த இப்ப பிறந்த புது உறுப்புகளை போல, புது வாழ்க்கையை போல, புது ஜீவனை போல புதியவைகள் எழும்புன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சாகாதா ஷெகே திரை ஆண்டவர் சொல்றாரு, உங்க பலருடைய வாழ்க்கையில போன வருஷமே இந்த காரியத்தை சொன்னார். திரும்ப சொல்றாரு, உங்களுடைய கிரீடங்களின் காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. உங்கள் சிலுவையின் நேரம் முடிவுக்கு வந்தது. உங்கள் கிரீடங்கள், the time of crown, the period of crown, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் இன்று இந்த வருடம் முழுவதும் அல்ல, உங்கள் தலைமுறைகளையே அவருடைய கிரீடத்தினால், ஹல்லேலூயா, ராஷாதா லோதோரோ, உங்கள் தலைமுறைகளையே அந்த மகிமையின் மணி மகுடம், அந்த மகிமையின் கிரீடம் பெற்றிருக்கிறவர்களை உங்கள் கண்கள் காணும், உங்கள் கரங்கள் தொடும், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். யாஸ்காதா, நான் டச் பண்ணிட்டேனா அது திரும்ப வராது அப்படிங்கிறார். My single touch will perform great miracle. ஏசப்பா சொல்றாரு, நான் தொட்டுட்டேனா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த வியாதி, அது எத்தனை வருஷம் பாடா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி எத்தனை பெரிய ஆவி இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி எத்தனை பெரிய சாபம் இருந்தாலும் சரி, when my hands touch, நான் தட்டுட்டேன்னா அது விலகிருச்சு அப்படின்னு. Now you are under the hands of Jesus. Now we are under the stripes of Jesus. அவர் தழும்புகளுக்கு கீழே, தழும்புகளுக்கு உள்ள, அவர் சரீரமா, அவர் ஆலயமா, அவர் அரண்மனையா, அவர் மனவாட்டியா,
அவர் மனவாட்டியா உங்களை எப்பயோ முன்குறிச்சு நீதான் எனக்கு வேணும்னு தனிப்பட்ட முறையில் உங்களை தனக்கென்று நிச்சயித்துக் கொண்ட உங்கள் மனவாளன் சொல்கிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை, நான் உன்னை புதிய திராட்சை தோட்டங்களுக்கு நேராய் அழைத்து செல்வேன். Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு நன்றிப்பா, நன்றி. பசுத்த ஆவியானவர் கரகிக்க கூட முடியாத காரியங்களை இந்த ஆராதனையில உங்க வாழ்க்கையில செய்ய துவங்கி இருக்கிறார். அபூர்வமானவைகளை உங்க கண்ணு பார்த்து 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 இதெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் இப்போ அந்த அபூர்வமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் துவங்குகிறேன். அந்த சாவி எங்கிட்ட இருக்குது, நான் திறக்கிறேன் அந்த கதவை. அந்த சாவி எங்கிட்ட இருக்குது, நான் திறக்கிறேன். அது ஆன் பண்ற சுவிட்ச் எங்கிட்ட இருக்குது, நான் இப்போ ஆன் பண்றேன். இனி ஒரு நாளும் இருள் உன்னை மூடாது. நித்திய கன மகிமையும் நித்திய வெளிச்சமும் நித்திய ஆரோக்கியமும் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் சந்ததி மேல் நீடித்த நாட்களாய் அவருடைய இரத்தத்தினாலும் தழும்புகளாலும் வார்த்தையினாலும் மூடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உங்க இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உங்க இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டு ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவே, எங்கள் அன்பர் இயேசுவே, எங்கள் அன்பர் உங்களை ஒரு மகிமையின் மேகம் மூடி இருக்கிறது. அந்த மகிமையின் மேகத்தில் இருந்து ஒரு பட்டயம் வெளிவந்து உங்கள் சரீரத்திலே வாட்டி வதைக்கிற அந்த பொல்லாத வியாதியின் வேர்களை அறுக்கிறது அறுக்கிறது அறுக்கிறது. அந்த பட்டயம் எழும்பி வேறொன்று இருக்கிற சகல விதமான நோய்களையும் வேதனைகளையும் சாபங்களையும் விட முடியாத ரகசிய பாவங்களை அந்நிய பலிபீடத்து கிரியைகளை அந்த பட்டயம் அறுக்கிறது. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற மகா பெரிய ஆரோக்கியம், அந்த வனாந்திரத்தில் 40 லட்சம் மக்களுக்கு கிடைத்த அந்த மேக ஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பம் நமது ஆலயத்தின் நடுவில் எழும்பி சத்துருக்களை சுற்றி எரித்து சத்துரு உட்புக முடியாத எல்லைக்குள்ளே அது சரீரமாகிய சபையை நம்முடைய பிள்ளைகளை பரலோகம் சுமந்து கொண்டு போவதற்காய் ஹாட்காட்டா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஒரே முறை கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி ஆஹா
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் நடுவில் உம்முடைய ஆலயத்தின் மகிமையை வெளிப்படுத்தி என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன நீங்கள் வார்த்தையின்படி அப்படியே உம்முடைய மகிமையை இந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நொடியிலும் உம்முடைய மகிமையை அனுபவித்து கொண்டே இருக்கிற பாக்கியத்திற்குள் எங்களை எல்லாம் பரலோகத்தின் தகப்பன் சுமந்து கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா, மனதார நன்றி சொல்லுங்க. அவர் ஒரு செலவு இல்லாமல் அவர் இலவசமான ரத்தத்தில் இலவசமான தழும்புகளை பூரண ஆரோக்கியத்தை பூரண சுகத்தை பூரண விடுதலையை கிறிஸ்தப்பாவின் ரத்தமும் கிறிஸ்தப்பாவின் வார்த்தையும் அவர் தழும்புகளும் நமக்கு செய்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கே நாங்கள் எல்லா துதியும் நீங்கள் தான் பேசுகிறீங்க, நீங்கள் தான் ஒலாவுறீங்க, நீங்கள் தான் மக்களை தொடர்றீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ரத்தத்தில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க, உங்கள் ரத்தத்தின் கற்பத்தில் இவங்களை தான் சுமந்தீங்க, இவங்களை நீங்கள் தான் பெற்று எடுத்தீங்க. இவங்க உங்கள் சரீரம், இவங்க உங்கள் சாயல், இவங்க உங்கள் ரூபம், இவங்க உங்களுக்கு சொந்தமானவங்க. இவங்க சரீரம் உங்களுடையது, நீங்களும் இவர்களுடையவருப்பா. சரீரம் கர்த்தருடையது, கர்த்தரும் இவர்களுடையவர். ஆண்டவரே, ஆவியும் உம்முடையது, தலையும் நீரே. சரீரமாகிய சபைக்கு நீங்க தான் தலை, எல்லாம் உங்களுது. நாங்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நாங்க எந்த இடத்துலயுமே இல்லை. நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறப்பே அந்த தண்ணியில எங்க பாவத்துக்கு அப்பயே மறிச்சிட்டோம், அப்பயே நாங்க சுயம் செத்துட்டோம், அப்பயே நாங்க மனுஷனா வாழ்ற வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அப்பயே எங்க மாம்ச வாழ்க்கை செத்துருச்சு. இப்ப நாங்க தண்ணியிலிருந்து மேல எந்திரிக்கிறப்ப எங்க சரீரத்துல கிறிஸ்துவே வாழ்கிறார். நாங்க இல்லை, நான் இல்லை, கிறிஸ்து எங்களில் வாழ்கிறார், கிறிஸ்து எங்களில் வசிக்கிறார், கிறிஸ்து எங்களில் உலாவுகிறார். நீங்க எங்களுக்கு செஞ்ச மகா பெரிய பாக்கியத்துக்கு, மகா பெரிய நன்மைக்கு மற்றும் முதல் எங்களை தாழ்த்தி கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவுக்கு எல்லா கருணையும் பிதாவுக்கு செலுத்தி கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அவ்வளோதானா? கையை தட்டி கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கா? மைண்டில் இருக்கிற எல்லா டார்ச்சரும் விலகிருச்சா? உண்மையாக சொல்கிறேன், கை தூக்குங்க. எல்லா பிரச்சனை எனக்கு மைண்டில் பயங்கர டார்ச்சராக இருந்தது. என்னமோ லாக்கெல்லாம் போயிடுச்சு, என்னமோ இருதயம் ரொம்ப பாரமாக இருந்தது. ஆண்டவர் பிரச்சனத்தில் ஆவியானவர் வந்து தொட்ட உடனே படன்னு மாறிடுச்சுன்னு சொல்கிறவங்க, அவருக்கு ஒரு கையை தட்டி உங்கள் அன்பை அவருக்கு வெளிப்படுத்தி, உங்கள் மகிமையை அவருக்கு வெளிப்படுத்தி, உங்கள் விருப்பத்தை அவருக்கு வெளிப்படுத்தி, உங்கள் ஆசை அவருக்கு வெளிப்படுத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புது வருஷத்தில் நான் இங்கே வரும்படி கர்த்தர் செஞ்ச பாக்கியம். ஆக்சுவலாக எனக்கு ஆண்டவர் நேரத்துலேருந்து ஒரு காரியத்தை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஆண்டவர் பொதுவாக ஆண்டவர் மகிமை குறித்து உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த மகிமை உங்களுக்குள்ளிருந்து செயல்பட துவங்கிருச்சு. கர்த்தருடைய மகிமை வந்து முதல்ல எங்கே செயல்படும்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்படும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் செயல்படும், உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த மகிமை எழும்பும், குடும்பத்திலிருந்து வெளியே அந்த மகிமை வெளிவரும். தனிப்பட்ட கணவன் மனைவிக்குள்ளே தான் அந்த மகிமை முதல்ல இயங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட விஷயத்தில் மகிமையை நீங்கள் அலோவ் பண்ணணும், மகிமையை நீங்கள் வரவேற்கணும், அதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். அதுக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் சுயமாக உங்கள் நான் சொல்கிறேன், பொதுவாக நான் சொல்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தப்பாவை இருதயத்தில் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டு பிதாகுமாரன் பசுத்தாவின் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா, மாம்சம் கிடையாது. ஆமென்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா நாங்களும் நீங்களும் மனுஷன் மாதிரியே வாழ மாட்டோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மனுஷங்க இருதயத்திலிருந்து வர்ற அந்த இருதயத்தின் மாம்சத்தின் வெளியரங்கமாக இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போனப்பயே செத்துருச்சு. ஞானஸ்தானம் எடுத்தவங்கலாம் கையை தூக்கி. ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ
நீங்கள் தண்ணிக்குள்ளே போகிறப்பயே ஏன் செத்தீங்க? என் மேலே நிறையா பாவம் இருக்குது, என் மேலே நிறையா குற்றம் இருக்குது, ஆமாம் செஞ்சுருக்கேன், என் மேலே நிறையா வந்துருச்சு, இப்போ நான் சாகணும், நான் செத்தாதான் எனக்கு தண்டனை வரும்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தண்ணிக்கு உள்ளே நானும் நீங்களும் போனோன்னே, அல்லேலூயா, தண்ணிக்குள்ளே போனோன்னே செத்துடுறோம். விமல் சுனல் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய ஓன் டைமென்ஷன், என்னுடைய சுய சித்தம், என்னுடைய சுய அறிவு, என்னுடைய சுய விருப்பம், என் சுய வாஞ்சை, நான் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதெல்லாம் அங்கேயே செத்துருச்சு. இப்போ ஓன் டைமென்ஷன் அங்கே டெஸ்ட்ராய் ஆகி ஹெவன்லி டைமென்ஷன் மேலே எழும்புனதா நீங்கள் தண்ணிக்கிறது மேலே எழும்புனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழும்பொழுது நமக்குள்ளே என்னென்னா ஃப்ளஷ் ஃப்ரீ லைஃப் இஸ் அ கிறிஸ்டியன் லைஃப். சொல்லுங்கள், ஃப்ளஷ் ஃப்ரீ லைஃப். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் என்னதான் போட்டு அடித்து நொறுக்கினாலும் மாம்சம் இல்லை. ஹல்லேலூயா. ஃபுல்லாக யார் இந்த உடம்புல இருப்பாங்கன்னா, பிதாவின் ஆவியானவர், பசுத்த ஆவியானவர், குமாரின் ஆவி, ஃபுல்லாக இவங்க தான் இருப்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் வந்து முதல்ல உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. என்ன ரிஜெக்ட்னா, நான் சரியில்லை. எல்லாரும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் முதல்ல அவருக்கு உங்களை கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் 100% என்ன நம்பி வாழணும்னா, எனக்குள்ள பிதா வாழ்கிறார், குமாரன் வாழ்கிறார், பசுத்தாவியன் வாழ்கிறார், இந்த உடம்புக்குள்ள தெய்வம் வந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தெய்வம் வாழணுமா நீங்கள் வாழணுமா? தெய்வம் வாழ்ந்தா சுற்றி இருக்கிற பேட்டில் எல்லாம் ஈஸி தானே. குடும்பம், பிரச்சனை, எல்லாமே ஈஸி தானே. உள்ளே இருந்து அவர் இயங்கிட்டார்னா உங்கள் யுத்தங்கள் எல்லாம் ஒன்றுமெல்லாம் போயிடும். அல்லேலூயா. அவர் இயங்கிறதுக்கு விட்டு கொடுத்துட்டா போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் வந்து இப்போ நீங்கள் சுகத்துக்காக ஜெபிச்சுட்டு இருந்தீங்க. அந்த காரியத்தில் நான் ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் நான் உங்களோட வர்றேன். நான் 3 நாள் தேனி மீட்டிங் போயிருந்தேன். அங்கே போகிற பொழுது பொதுவாக நம்ம அந்த மாதிரி மீட்டிங்லாம் போனோம்னா நல்லா சளி பிடிக்கும், நல்லா தும்முவோம், வீட்டிலலாம் நிறைய மாத்திரை வாங்கி வைப்பாங்க. ஆனால் நான் எடுத்துகிட்டு போகல. நான் அவசரத்தில் அதெல்லாம் ஒன்று தலைவலி மாத்திரை மட்டும் வாங்கி வச்சேன், ஆனால் எடுத்துகிட்டு போகல. ஃபஸ்ட் நாள் போகிறோம், அங்கே நல்லா சில்லாக இருக்கும், எப்பயுமே நல்லா பனியாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் போகிறேன், நல்ல அப்படி மூக்கு அடைக்குது, தொண்டை இதாகுது, அச்சுன்னு தும்பிகிட்டே இருக்கேன். அப்போ மேலே அண்ணி சொன்னாங்க, சின்ன தும்மல் வந்தால் கூட பனி அதனால் வருது அப்படின்ட்டு டக்குன்னு மாத்திரை வாங்கி போடாதீங்க, அது வியாதி அல்ல ஆவி, வியாதி அல்ல ஆவி. அப்போ எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வியாதியை, அந்த பலவீனத்தை இயேசு நாமத்தில் இதை நான் சபிக்கிறேன், இந்த வியாதியை சபிக்கிறேன், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லுவாங்க இல்லையா, வேறு வழி இல்லை, குளிர்காலம் வரத்தானே செய்யும், குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகத்தானே செய்யும். கரெக்ட், நம்ம அப்படி தானே சொல்லுவோம். அப்படி ஏற்றுக்காதீங்கன்னாங்க. அப்படி இது நடந்தானே ஆகணும், வேறு வழி இல்லையே, வயசாயிருச்சு, வியாதி வந்து தானே ஆகணும், சுகர் வந்து தானே ஆகணும், ப்ரெஷர் வந்து தானே ஆகணும், எல்லாம் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற இந்த உலக வழக்கத்தை நம்பாதீங்க. ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னார், என்னால் 10 வயசு குழந்தை வியாதியும் சுகமாக்க முடியும், 100 வயசு ஆளோட வியாதியும் சுகமாக்க முடியும், என் தழும்புகளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுவேன், 88 வயசு ஆகிட்டாங்க, அப்புறம் இதுக்கு மேலே எப்படி இருக்க முடியும், அப்புறம் எல்லாம் இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் போய் தானே ஆகும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியே நம்ம சொல்லுவோம். அப்போ நான் இதை கேட்டுட்டு என்ன பண்ணேன், நைட்டு நல்ல தும்மறப்ப நானும் இந்த மீட்டிங்கில் உட்காந்துட்டு இயேசு நாமத்தில் நான் சபிக்கிறேன், இந்த வியாதி எனக்கு பிடிக்காத கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்சஸ்னால என்னுடைய சரீரத்தை பாதிக்கிற, என்னுடைய மூச்சு குழலை இதெல்லாம் பாதிக்கிறதா இயேசு நாமத்தில் நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சாயங்காலம் நைட்டு ரூமுக்கு போகிறப்ப கடையில் போய் தெளிவாக மாத்திரை வாங்குகிறேன். தெளிவாக மாத்திரை வாங்குகிறேன். எனக்கு தெரியல, நான் போயிட்டு இதெல்லாம் சபிக்கிறேன், ஆவிக்குரிய பயங்கரமாக இயேசு நாமத்தில் நான் சபிக்கிறேன், இந்த சளி பிடிக்கக்கூடாது, இது வரக்கூடாது அப்படின்ட்டு நான் போய் கடையே அங்கே இருக்காது, பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, தேடி போய் நாங்கள் போய் இந்த மாதிரிங்க நான் மீட்டிங் வந்திருக்கிறேன், பனியாக இருக்குது, எனக்கு இப்படி ஆகுதுன்னா ஒரு 4 மாத்திரை 4 நாள் 8 மாத்திரை கொடுத்தாரு. 2 டைம் போடுங்க சார் சரியாயிடம்னாரு. நான் வாங்கிட்டு மேலே ரூமுக்கு வந்துட்டேன். வந்தோடனே அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ரூம் இருந்தார், அவர் அந்த ஊழியக்காரோட பேசிட்டு நைட்டு லேட் ஆகி படுத்து தூங்கிட்டேன்.
நான் நினைக்கிறேன் நைட்டு போடணும், நைட்டு அந்த மாத்திரை எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்கலை. அடுத்த நாள் காலையிலையும் எடுத்துன்னு நினச்சேன், எடுக்கலை. அடுத்த நாள் நைட்டு போய் நிற்கிறேன், 2வது நாள் நைட்டு அதே மாதிரி பார்க்குறேன் 2 அச்சு வந்துச்சு, அதுக்கப்புறம் காணோம். அதுக்கப்புறம் பார்க்குறேன் இப்போ வரைக்கும் அந்த மாத்திரை என் பேக்கில் தான் இருக்கே ஒழிய எனக்குள்ளே வரவே இல்லை. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியை சபிக்கிறேன்னு இயேசுவின் நாமத்தின் வல்லமையை நான் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டனோ அதை நான் சொன்ன உடனே அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அந்த ரத்தத்தில் இருக்கிற சுகம், வார்த்தை அப்படியே எனக்குள்ளே வந்து மாம்சமாக நின்று என் இன்டர்னல் பார்ட்ஸை டக்குன்னு ரெடி பண்ணிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து 5 நாள் ஆச்சு. அதை விட அலைஞ்சிட்டேன், அதை விட போயிட்டு வந்துட்டேன், சளி பிடிக்கல. அந்த நாமத்துக்கு ஒரு கையை தட்டி நீங்கள் பர்சனலாக ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. உங்கள் லைஃப்பை பர்சனலாக ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. சொல்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இது வந்து கதை மாதிரி எனக்கு இது தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னைய மாத்திரை எடுக்க வைக்காமல் தடுத்தார். நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆமாம் மாத்திரை போட்டால் தான் என் மனம், என் புத்தி சொல்லுது நீ மாத்திரை எடுத்துக்கோ, இல்லைன்னா நாளைக்கு போய் ஜெபிக்க முடியாது, நாளைக்கு போய் பாட முடியாது, உனக்கு தலைவலி வந்துடும், உனக்கு மூக்கு அடைச்சிக்கும், அப்போ உனக்கு தொண்டை போயிடும், ஆனால் எடுத்துக்கோ அப்படிங்குது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னமோ தெரில, அந்த மாம்சத்தை மீறி, என் சுய அறிவை மீறி, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையின் விசுவாசத்தின் கிருபை என பிடிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மட்டும்தான் நடக்குமா? உங்களுக்கு நடக்காதா? நீங்களும் நானும் ஒரே அப்பாவோட ரத்தத்திலிருந்து தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரே அப்பாவுடைய சரீரத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். we are from the father's breath. பிதாவின் மூச்சு காத்திலிருந்து தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அப்போ பிதாக்குள்ள இந்த சுகம் என்னன்னா, அந்த ஆவியில், அந்த கிறிஸ்தப்பாவின் ஆவியில், அந்த இரத்தத்தில், அந்த தழும்புகளில் பயங்கரமான ஹீலிங் ஓஷன் இருக்குது. அதிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆவியும் உங்கள் ஆவியும் ஒன்று. நீங்கள் தைரியமாக இதை சொல்லி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சுகத்தை, இந்த பலத்தை எடுத்துக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வந்த விஷயம் ஒன்று, என் ஆவியானவர் கொண்டு போயிட்டுருக்கிற விஷயம் வேறையாக இருக்குது. சுகம் நிறைய விரும்புகிறீங்களா? நீங்கள் சுகம் வேணும்னு நினைக்கிறீங்களா? நான் ப்ராக்டிக்கலாக ஒன்று பண்ணுவேன். இப்போ வரைக்கும் நான் அப்படிலாம் ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு பண்ணுற ஆளெல்லாம் நான் கிடையாது. ரொம்ப ப்ராம்ப்டாக அப்படிலாம் நான் கிடையாது. ஆனால் ஆவியான ஒரு காரியத்தை சொன்னார்னா, எனக்கு ஞாபகப்படுத்தினார்னா, என்னால் சாகர வரைக்கும் அந்த விஷயத்தில் ப்ராம்ப்டாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆஸ் அ மனிதனா நான் வந்து கரெக்டாக செஞ்சுடுவேன். நான் அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் கரெக்டாக செய்வேன். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் இது வரைக்கும் 10 வருஷம் செஞ்சுட்ருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு குணம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் ஒரு குணத்தை உருவாக்கிட்டார்னா அதை நானே மறக்கவே முடியாது. நான் சாகிற வரைக்கும் செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு பழக்கத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுங்களா? தினமும் ஆண்டவர் ரத்தத்தை எடுத்து நான் தண்ணியில் எடுத்து 2 சொட்டு போட்டு ஜோம் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாம் தெளிச்சிட்டு நைட் தூங்கிடுவேன். 2 வருஷமாக ஒரு நாள் கூட மிஸ்ஸே, சில டைம் படுத்துட்டு பார்த்தா 10 நிமிஷம் ஞாபகம் வரும், விமல் தண்ணி தெளிக்கணும், எந்திரிச்சு போய் கடற்கரை லைட் போட்டு தண்ணி. அதே மாதிரி பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நைட் அப்பா எனக்கு என்னால் தூங்க முடியலப்பா, மூக்கடைச்சிப்பா அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் ரத்தத்தை வச்சு ஜெபிச்சு ஆண்டவர் ரத்தத்தை தழும்பில் அப்படி ஒரு பழக்கத்துக்கு வர ஆரம்பித்தா பசங்க என்ன வந்தாலும் டாக்டர்னு போகாமல் முதல்ல ஜெபிங்கப்பா அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை முதல்ல டாக்டர் அப்படின்னு போகாமல் ஜெபிங்கப்பா அப்படின்னு உங்களை நீங்கள் அப்படி ஒரு ப்ராக்டிஸ்க்கு, பையன் வெளியே இருந்தாலும் நைட் அப்பா எனக்கு தூங்க முடியல, தலை வலிக்குது, நான் மாத்திரை போட மாட்டேன், எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, நைட்டு மாமனார் வீட்டில் இருந்தால் ஃபோன் பண்ணி மறுபடியும் ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து ஜோம் பண்ணால் தூங்கிச்சான். இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இது இயேசுவின் நாமம், அவர் ரத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஷின் கன்று. ஹல்லேலூயா. குழந்தை எடுத்து துப்பாக்கி யார் தொட்டாலும் சுடுமா இல்லையா? துப்பாக்கி எடுத்து எவ்வளோ பலவீனமான ஆளும் படுத்துக்கிட்டே சுட்டாலும் சுடும். அவ்வளோ வல்லமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில், இயேசுவின் தழும்புகளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உங்கள் மனசில் சொல்லுங்கள், உங்கள் உணர்ச்சியில் சொல்லுங்கள், உங்கள் எண்ணத்தில் சொல்லுங்கள், உங்கள் வேலையில் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள், உங்கள் உறவுகளை சொல்லுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ண ஆரம்பிங்க.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு எனக்கு தெரில. நான் வீட்டில் உட்காந்துட்டு அந்நிய பாஷை பேசிட்டு பைபிள் படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் அப்படியே வீட்டில் உட்காந்துருந்த ஒரு நேரத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, என் ஒய்ஃப் சொந்தக்காரங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த சிக்கன் குனியா வந்து ஒரு 4 வாரமாக பெட்டில் படுத்துருக்குறாங்க, கை காலெல்லாம் மடங்கிருச்சு, நடக்க முடியல அப்படின்னாங்க. அப்போ நான் கார் ஓட்டிட்டு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் உக்காந்துட்ருக்கேன். அப்போ திடீர்னு நான் கிளம்ப போகிறப்ப எனக்கும் சீக்கிரம் கிளம்பணுங்கிற மனநிலையில் இருக்கிறேன். நைட் லேட் ஆச்சு, சீக்கிரம் போகணும். ஆனால் அப்போ அவங்க திடீர்னு வேங்க விமல் எனக்கு ஜெபம் பண்ணுங்களே அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்னடா, அப்புறம் கண்ணை மூடின ஆண்டவர் வந்து எனக்குள்ளே ஒரு சின்ன எண்ணத்தை கொடுத்தாரு. வெரி ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் முதல்ல எனக்கு அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் வந்து எனக்குள்ளே ஒன்று வருது, ரத்தத்தை என் ரத்தத்தை கொடு அப்படின்னு வருது. எனக்கு நான் உடனே ஒரு தண்ணி கேட்டேன் அவங்கள்ட்ட. தண்ணி கேட்டு 2 சொட்டு தேங்காய் விட்டு ஜாம் பண்ணி கொடுத்தேன். கொடுத்துட்டு எனக்கா பயங்கரமாக ஆண்டர் ரத்தத்தை கொடுத்துட்டு எனக்குள்ளே என்னமோ ஒரு சம்திங் ஒரு ஆண்டர் ரத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எனக்கு இப்படி வந்ததே இல்லை. வெரி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். அப்புறம் அவங்க 4 வாரமாக படுக்கையிலே ஹாஸ்பிட்டலில் கடந்து பெட் சார்ஜ் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், வீட்டில் வந்து படுத்துக்கலான்னு வந்த ஆளுங்க. ஹல்லேலூயா. 4 வாரம் ஆச்சு, கை இப்படியே தான் கிடக்குது, முடியல, கஷ்டமாக இருக்குது, நடக்கிறதுக்கே அந்த மாதிரி இருக்கிறா ஸ்டேஜ் வந்தாச்சு. எனக்கு கால் எழுந்திரிச்சோன்னே ஆண்டர் ரத்தத்தை கொடுத்தோமே, இப்போ எப்படி இருக்கிறாங்க, கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்குள்ள ஓடுது. கேட்டலாமா வேண்டாமா, கேட்டால் என்ன நினச்சிக்கோங்க, ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்படிலாம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணாங்க. சும்மா அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஏங்க அவங்க 2 பேரும் வயநாடுக்கு போயிட்டாங்களாம், அவங்க நடக்கவே முடியாமல் இருந்தாங்க, வயநாடுக்கு போயிட்டாங்களாம் அவங்க 2 பேரும் அப்படின்னா. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி வயநாடு போயிட்டாங்களாம் 2 பேரும் அவங்க சொந்த ஊருக்கு. அப்போ ஆண்டவர் வார்த்தை சொன்னார், என் ரத்தம் உள்ளே போகிறப்ப இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் அவங்க குழந்தையாக இருக்கிறப்ப புதுசாக உருவாது இல்லையா, அந்த மாதிரி புதுசாக உருவாயிரும்னாரு. ஹல்லேலூயா. ஒரு கையை தட்டி அப்படி ப்ராக்டிக்கலாக அப்படி வந்து ஆண்டவர் ரத்தத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சேன்னு எனக்கு இன்னுமே எனக்குள்ள ஒரு சொல்லிட்டே இருப்பேன், என் பாடி கிரைஸ்ட் பாடி. கிரைஸ்ட் பாடியில் சுகர் இருந்ததா, ப்ரெஷர் இருந்ததா, அப்போ என் பாடியிலையும் சுகர் ப்ரெஷர் வராது. நான் இந்த உலகத்தில் சாவேன், ஒரு நாள் காலம் முடியும். அது எப்படி முடியும்னா, வியாதி இல்லாமல் விமல் வாடான்னு சொன்னார்னா டைம் முடிஞ்சு போவனே ஒழிய சிக் பெட்டில் கிடந்து சாக மாட்டேன். அந்த அளவுக்கு பலவீனமான சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் இல்லை. இட்ஸ் நாட் அவர் பாடி, இட்ஸ் கிரைஸ்ட் பாடி. வசனம் சொல்லுது, உங்கள் சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் உங்கள் சரீரத்திற்குரியவர். இந்த பாடிக்கு முழு சொந்தக்கார் யாருன்னா அவர் தான். அவருக்கு முழு சொந்தமும் என்னன்னா நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியம் இப்போ வந்து இப்போ எனக்கு அது எப்படின்னா, என் டே டு டே லைஃப்பில் நான் ஒரு 2 நாள் மேக்ஸிமம் 2 நாளில் ஒரு சுகத்தை நான் பார்த்துருவேன். ஹல்லேலூயா. 2 நாள் தான் அதிகபட்சம் என் லைஃப்பில். யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, யாராவது நேரில் கேட்பாங்க. பரலோகம் இப்போ இயங்க ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு சுகமளிக்கிற ஃபேக்ட்ரியாக உங்களுக்குள்ளே இருந்து செயல்படும். யூ ஆர் ஹேவிங் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா, உங்களுக்குள்ள வந்து யூ ஆர் ஹேவிங் இன்சைட் ஹீலிங் ஃபேக்டரி உங்களுக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் ரத்தத்தை வாரம் எடுக்கிறீங்களே, கிறிஸ்துவின் சரீரத்தை வாரம் எடுக்கிறீங்களே, உயிர் தெழுந்த ரத்தம் தானே உள்ள போகுது, வியாதி இல்லாத சரீரம் தானே உங்களுக்குள்ள போகுது. அது உங்க ரத்தத்தோட கலக்குது இல்ல, உங்க சரீரத்தோட கலக்குது இல்ல, உங்களுக்குள்ள நீங்க எடுத்து இப்ப என்ன ஆயிட்டீங்க, நீங்க ஒரு ஹீலிங் ஃபேக்டரி, நீங்க சுகமளிக்கிற தொழிற்சாலை, நீங்கள் நடமாடுகிற சுகமளிக்கிற பரலோக தொழிற்சாலை. பிராக்டிக்கலா லைஃபை நீங்க இப்படி பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 இயர்ஸாக என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, விமல் ரெக்கார்ட் பண்ணி வைங்க, வீடியோ எடுத்து வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் இன்ன வரைக்கும் தோணலை. எனக்கு இன்றைக்கி புதுசாக அவங்க சொன்னால் தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், இன்றைக்கி புதுசாக இருக்கேன். இன்றைக்கி பரலோகம் ஒரு அற்புதத்தை செய்யும், இன்றைக்கி பரலோகம் சுகப்படுத்தும், இன்றைக்கி பரலோகம் உயிர் கொடுக்கும், ரத்தத்தை எத்தனையோ விஷயங்களில் பரலோகம் பிளேட்லெட் குறைஞ்சதை, மூளையில் கட்டி இருக்கிறத, வயிற்றில் கட்டி இருக்கிறத, கால் நரம்பு பிடிச்சிருக்கிறத, எவ்வளோ விஷயங்களை, மரணப்படுக்கைகளை, எவ்வளோ விஷயங்களை எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால்
அற்புத அடையாளங்கள் சாதாரணமாக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெயினாக கிரைஸ்ட் பிளட் உங்களுக்குள்ளே போகிறதுனால என்ன ஆகுன்னா உங்கள் கேரக்டர் மாறும். ஹல்லேலூயா. என்ன மாறும்? கேரக்டர் மாறும். யார் மாதிரி மாறும்? யார் மாதிரி மாறும்? யார் என் ரத்தத்தை, அவங்க ரத்தத்தை எனக்கு கொடுத்துட்டா அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதான் எனக்கு வரும். என் ரத்தத்தை தூக்கி இன்னொரு இடத்துல கொடுத்தீங்கன்னா என்னுடைய ரத்தத்தில் இருக்கிற அதே டைமென்ஷன் தான் அவங்களுக்கு கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே என்ன மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய ரத்தம் உள்ளே வரதுனால உங்கள் எமோஷன், உங்கள் ஃபீலிங், உங்கள் தாட்ஸ், உங்கள் பரிசுத்தம், உங்கள் நீதி, உங்கள் ஜப வாழ்வு, உங்கள் எல்லாமே ஆஸ் லைக் கிரைஸ்ட், கிறிஸ்துவ போல அப்படியே பிரதிபலிப்பீங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்கன்னு சொல்லி ஒரு கையை ஹலோ, நான் சொல்கிறேன், நம்ம வாழ்கிற நாள் ரொம்ப குறைவு. இந்த குறைந்த காலத்தில் பரலோகத்தை சுமந்துட்டு வாழணும். எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார் ஹெவன், பரலோகத்துக்காக தனியாக நில்லுனாரு. நீயும் பரலோகமும் நில்லுனாரு. சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார் ஹெவன். ஒரு பரலோகம் மெஜாரிட்டியில் இயங்கல, பரலோகம் ஒரு மைனாரிட்டியில் இறங்குச்சு. ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு, ஒரு யாக்கோபு, ஒரு தாவீது, ஒரு தானியேல், ஒரு ஏசாயா, ஒரு எரேமியா, ஒரு பேதுரு, ஒரு பவுல். அப்படிதான் பரலோகம் இயங்குச்சுன்னாரு. நம்ம எப்பயும் கூட்டத்தான் பெரும்பான்மை இல்லை. ஆட சொன்ன இல்லை விமல், எனக்கு ஒருத்த அப்போ நீ என்னன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார் ஹெவன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்பீங்களா? சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார் ஹெவன். இந்த உலகத்தில் நான் வேறு பிரிக்கப்பட்டவன், எனக்குள்ள எனக்கு பாவம் செய்ய முடியாதில்ல, எனக்கு பாவம் செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. எனக்குள்ள பாவம் அறியாத கிறிஸ்து இருக்கிறனால எனக்கு பாவம் செய்ய, ஹலோ சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த குற்ற மனசாட்சி இல்லாமல் நீங்கள் வாழ்றது மகா பெரிய விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு குற்ற மனசாட்சி உங்க மனசில் என்னதான் பார்த்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட குற்ற மனசாட்சி வர முடியாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், அவருடைய தலையாக இருக்கிறார். தலைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதோ அது உடம்புக்குள்ளே வந்துட்டே இருக்குங்கிறத த வெரி ஃபஸ்ட்டு என்னென்னா கேரக்டரில் மாறுச்சுன்னா மாறி தான் ஆகணும். ஹல்லேலூயா. கேரக்டரில் அந்த ரத்தம் உள்ளே வந்தால் மாறி தான் ஆகணும். அந்த ரத்தம் அது என்ன, அப்போ உறவாடுவீங்க, அவரோடு உறவாடுவீங்க. உறவு இருக்கிறதுல இருந்து தான் உரிமை பிறக்கும். இதெல்லாம் இல்லாமல் சும்மா இயேசு நாமத்தில்னு சொல்லிடக்கூடாது. வசனம் படிக்காமல் சொல்லிடக்கூடாது. வசனம் உங்களுக்குள்ளே போகாமல் நீங்கள் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது வழங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். சகரியால் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொன்னதை நான் சொல்லி நான் சீக்கிரமாக கடந்து போயிடுறேன். சகரியா 4ஆம் அதிகாரம், சகரியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11வது வசனம். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் ஆண்டவர் 2 ஒலிவ மரங்கள் அப்படின்னார். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஓடிட்டே இருக்கு. இருக்கிற 1/4 மணி நேரத்தில் உங்களோட என்ன உங்களுக்குள்ள என்ன பரலோகம் செய்ய வைக்குதோ நான் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ஒலிவ மரங்கள். ஆண்டவருக்கு அந்த பொட்டு விளக்கு இருக்குது, வலதுபுறமாக ஒன்று, இடதுபுறமாக ஒன்று. இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் காண்பித்த காரியம் என்னென்னா, கணவன் மனைவி 2 ஒலிவ மரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 ஒலிவ மரங்கள் அந்த எதில் இணைப்பில் இருக்கப்பட்டிருக்கு? அந்த பொன்னிறமான எண்ணெய்
அங்கே இருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற விளக்கோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த விளக்கிலிருந்து இங்கேயும் இந்த பக்கம் இருக்கிற மரத்துக்கும் கனெக்ட் ஆகிருக்குது. அங்கே ஒரு எண்ணெய், ஒலிவ எண்ணெய் சப்ளை ஆகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. 2 ஒலிவ மரங்களுக்குள்ள அந்த எண்ணெய் என்ன ஆகுது? சப்ளை ஆகுது. ஆண்டவர் கேட்குறாங்க. அப்பொழுது அவர் இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் 14ஆம் வசனத்தில் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவி இந்த 2 பேருடைய இணைப்பில்தான் அழைப்பு இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கணவன் மனைவியுடைய இணைப்பில் அழைப்பு இயங்கும் அப்படின்னார். ஹல்லேலூயா. இணைப்பில் சகலமும் நடக்கும்னாரு. அப்போ எந்த காரியம்னா அங்கே ஆதியாம் கொண்டு போனார். இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் ஒருத்தன் உள்ள வர்றான். ஆள் கிடையாது. ஒருத்தன் உள்ள அந்த 2 பேரும் குத்துவிளக்கோடு இணைந்திருக்கிற, அந்த ஆதி மகிமைக்குள்ளே இணைந்திருக்கிற, அந்த ஆதி அன்புக்குள்ளே இணைந்திருக்கிற, அந்த ஆதி உறவுக்குள்ளே இணைந்திருக்கிற, அந்த ஆதி கிருபைக்குள்ளே இணைந்திருக்கிறத அந்த சத்துரு தன்னால் எவ்வளவு முடியுமோ அதை வஞ்சிச்சு ஆதாம் ஏவாளை பிரிச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த மகிமை மண்டலத்தில், அந்த மறுரூப மண்டலத்தில், அந்த சந்ததி எழும்பி ஆக வேண்டிய அந்த சூழல்ல அவன் உள்ள போய், இது நான் இருந்த இடம், நான் இப்படி ஒன்னா இருந்திருக்கிறேன், நான் இப்படி ஆண்டவரோட நெருக்கமான உறவில், நெருக்கமான மகிமையில் இருந்திருக்கிறேன், இந்த மனிதர்களுக்குள்ள இது நடக்கக்கூடாது. இந்த நெருக்கம் தேவ பெருக்கத்தை உண்டு பண்ணிவிடும். தேவனுடைய நெருக்கம் ஒரு குடும்பத்தில் தேவனுடைய பெருக்கத்தை உண்டு பண்ணணும். சத்துருவுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் அவன் தேவ நெருக்கத்தை தடுக்கும்படி மனித நெருக்கங்களை உடைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று சொன்னார், இந்த வருஷம் ரொம்ப தீவிரமாக இந்த 2 பேத்துக்கு இடையில நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த குழாய் சப்ளை போயிட்டு இருந்தது இல்லையா, இந்த வழக்கில் இருந்தால் சப்ளை போயிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணப்பட்டிருந்தாலும் நான் இன்று அந்த சப்ளையை, ஹெவன்லி சப்ளையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் கணவன் மனைவி உங்கள் 2 பேத்துக்கும் இந்த நாளில் பரலோக திட்டத்தை அப்படியே பரலோக அபிஷேகத்திலிருந்து, அவர் ஆவியிலிருந்து பரலோகம் சப்ளை பண்ணி உங்களை மீண்டும் ஜொலிக்கிற ஒலிவ மரங்களாய், அபிஷேக ஒலிவ எண்ணெயில் இருந்து ஜொலிக்கிற அந்த பொன்னிறமான மரங்களாய் திரும்ப 2025க்குள் உங்களை ஜொலிக்க பண்ண போகிற ஒரு ஆண்டு. உங்களை ஒலிவ மரங்களும் உங்கள் பிள்ளைகளை ஒலிவ மர தோப்புகளாய் பரலோகம் உருவாக்குகிற ஒரு ஆண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்தினார். அந்த பிசாசுக்கு எப்பயுமே பிடிச்சது, அந்த சர்ப்பத்துக்கு எப்பயுமே பிடிச்சது என்னன்னா செப்பரேஷன். Separate from God, separate from presence, separate from word, separate from word of God. இதிலிருந்து பிரிக்கிறதுல, தேவ நெருக்கத்திலிருந்து பிரிக்கிறதுல தான் அவருடைய கவனம் இருந்தது. ஆனால் இந்த நாள் வரைக்கும் இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நான் அந்த செப்பரேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு இவங்க மேலே பரலோக ஒலிவ எண்ணெயை கொடுத்து, பரலோக அபிஷேகத்தில் நிறைச்சி, பரலோக திட்டத்தில் இந்த குடும்பங்களை எடுத்து பரலோக பெருக்கங்களுக்கு நேராய் இவர்களை 1000ஆய் பெருக பண்ண போகிறேன் என்று உங்களுக்கு பரலோகம் சொல்கிற வார்த்தைக்கு கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சரியாக இல்லாமல் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை சரி பண்ணும். நீங்கள் உங்களை நினச்சி மனசு கஷ்டப்படாதீங்க. உங்கள் சூழலை நினச்சி நீங்கள் தயவுச்சு, ஆனால் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்கள். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் இடங்களில் என்னென்ன தடைகள் இருக்கோ அது உடைக்கும். நான் வார்த்தையை நம்பி நிற்கிறேன், பரலோகத்தை நம்பி நிற்கிறேன். பரலோகம் சொன்னால் அது செஞ்சுட்டு தான் சொல்லும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை பரிசுத்தன் சொல்கிறார், நான் இந்த வருஷம் குடும்பங்களை கட்டி எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனவனுக்கு, ஒரு கணவனுக்கு ரொம்ப பெரிய எமோஷ்னல் பாயிண்ட் யாருன்னா மனைவி தான். ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய எமோஷனல் பாயிண்ட் யாருன்னா கணவன் தான். நீங்கள் அண்ணன் தம்பி சண்டை போடலாம், வெளியே பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம், பணம் போகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஆனால் மனைவி கணவன்கிட்ட அந்த உறவு வேறுபடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கணவனுக்குள்ளே அல்லது மனைவிக்குள்ளே இருக்கிற அவங்க அழைப்பு, அபிஷேகம், அது அப்படியே அவங்களுக்குள்ளே என்ன ஆகுன்னா ஒரு அபாஷன் ஆன மாதிரி,
பரலோக தரிசனம் அழைப்பு என்ன ஆகும்னா, சத்துரு என்ன பண்ணுவானா, உங்களுக்குள்ள வச்ச பரம தரிசனத்தை அபாஷன் ஆன மாதிரி அதை அப்படியே அழிக்க பார்ப்பான். அவனுக்கு நல்லா தெரியும், நீங்கள் செத்து போனால் பரலோகத்துக்கு போவீங்க, கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவீங்க, எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் உங்களுக்குள்ளேருந்து பரலோக இயக்கங்களை, உங்களுக்குள்ளேருந்து அழைப்பின் இயக்கங்களை, உங்களுக்குள்ளேருந்து எழும்பி நீங்கள் ஆயிரங்களை கிறிஸ்துவுக்களை கொண்டு வரத்துக்கும் பரலோக மகிமைக்குள்ளே சேர்த்துறதுக்கும், நீங்கள் அந்த பரலோகத்தில் நரக வாசலை அடைச்சி பரலோகத்துக்கு நேரம் ஆயிரங்களை இழுத்து கொள்ளாமல் ஒரு பயன்படாத பாத்திரமாகவே நீங்கள் போயிடக்கூடாது. அப்படிங்கிறனால தான் எல்லாத்துக்கும் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு. ஹல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இல்லை. நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா அந்த நரக வல்லமை அழிஞ்சிரும். உங்கள் மேலே இருக்கிற பிளானு ஹெவனுக்கும் தெரியும், ஹெல்லுக்கும் தெரியும். உங்கள் மேலே இருக்கிற பிளான், ஹெவன்லி அசைன்மெண்ட் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, உங்க மேல அவ்வளவு பெரிய பரலோக தரிசனம் அழைப்பு இருக்கிறது. அதை வேற அறுக்க தான் பிசாசு இந்த பிளான் பண்றானே ஒழிய, எந்த மனிதர்களிடத்தில் நான் ஒரு நாளும் மனுஷங்களை எதிரியாக நம்ம பார்க்குறது நான் தப்புன்னு நினைப்பேன். ஏன்னா மனுஷங்களை ஒரு நாள் எதிரி கிடையாது. நான் எதிரியும் பார்த்துருக்குறேன், துரோகம். ஆனால் எனக்கு இயக்கத்தை நான் பார்க்குறேன், பரலோக இயக்கத்தை நான் பார்க்குறேன். அப்போ பின்னாடி இருந்து உங்கள் மேலே பரலோகம் வச்ச திட்டத்தை உடைக்கிறதுக்கு முதலாவது அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் கதை சொல்கிறாரு, இல்லை, எப்படி கண் இல்லாத இடத்துல புதுசாக கண் வளர்ந்ததோ, எப்படி உயிரே போய் லாசரு மேலே இருந்துச்சு வந்தானோ, அந்த மாதிரி இந்த வருஷம் உங்கள் கணவனில் உங்கள் மனையில் தானாக திரும்பி வந்து இல்லாத இடத்துல நிறுப்பி அந்த இடத்துல திரும்பவும் உங்களை மீண்டும் உங்கள் அரண்மனையை கட்டி மீண்டும் உங்கள் ஸ்தானத்தை ஸ்தாபித்து மீண்டும் உங்களை ராஜாவாய் தாவீதை அமர பண்ணின பரலோகம் உங்களை ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் அமர வைத்து உங்களுக்குள் இருந்து பரலோக திட்டங்களை இயக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதை கேட்கறதுக்கு சந்தோஷமாகறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமாக என் வாழ்க்கையில் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் பேசலை, எனக்குள்ளே அவர் பேசுகிறான்னா, எனக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கணவன் மனைவிக்கு இடையில் மகா பெரிய சத்துரு போராட்டம் வந்துச்சு, பிரிவினை வந்துச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஒன்று தான் பண்ணினேன், அவர் பாதத்தை இறுக்கி பிடிச்சிட்டு வசனத்தை படிச்சுட்டு எதிர்த்து யார்ட்டையுமே பேசாமல், நல்லதோ கெட்டதோ சொல்லாமல் பேசாமல் வசனத்தை படிச்சுட்டு என் ரூமில் ஆண்டரோட உட்காந்துட்டேன். நான் உக்காந்தனால பரலோகம் எழும்பிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஸ்தாபிப்போம். இல்லை எனக்கு ஆண்டு சொல்லிவிடு, விமல் நீ உட்காரு. அப்போ எனக்கு தெரியல, எனக்கு என்ன நிறுத்திக்கு தெரியல. ஆனால் பின்னாடி நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் எனக்கு அந்த அறிவை கொடுக்காமல் இருந்தது நல்லது, அந்த கோபத்தை கொடுக்காமல் இருந்தது நல்லது, அந்த வைராக்கியத்தை கொடுக்காமல் இருந்தது நல்லது. ஏன்னா ஏற்கனவே அதை விட பெரிய புல்டோசர்லாம் என் மேலே ஏறி போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெருசாக வழி எடுக்க முடியல. செத்தவன் மேலே எத்தனை புல்டோசர் ஏறுது, அவ்வளோ ஏறிடுச்சு. அதனால இது பெருசாக வலிக்கலை. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து என்னை நடத்தின பாதை ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. இல்லைன்னா 2020க்கு மேலே நான் இல்லை. கர்த்தர் நல்லவர். நேற்று கூட ஒரு அக்கா ஃபோன் பண்ணி ரொம்ப சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் வீட்டுக்காரன் உங்களுக்கு கொடுத்தது கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டாங்க. கர்த்தர்லாம் ஒன்றும் சொல்லவே மாட்டார், அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் 3 நாள் 4 நாள் உட்காந்து ஜெபிச்சு லீவ் போட்டு வசனம் படித்து ஆண்டரோட நெருங்குங்க, வீட்டில் இருக்கிற பிரச்சனை தானாக நொறுங்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானா நீங்கள் நெருங்கினீங்கன்னா அது நொறுங்கிடும். இன்னொன்று, நீங்கள் நெருங்கிறதுக்காக தான் அது வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் வருதுன்னா, நீங்கள் அப்பாவோட இன்னும் நெருங்கிறதுக்காகத்தான் அது வருதே ஒழிய உங்களை நெருக்கி போட்டு உங்கள் ஒரே வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இல்லை. எனக்கு திரும்ப ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். உங்கள் மேலே எனிமி 1000 பிளான் பண்ணலாம், உங்கள் மேலே பிசாசு 1000 பிளான் பண்ணலாம். ஆனால் பரலோகம் அதுக்கு மேலே உங்கள் மேலே மில்லியன் பிளான் போட்டு உங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்து நிறுத்திடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றதை தைரியமாக சொன்னார். நீங்கள் நான் நிறைய இடத்துல இதை நான் பார்த்துருக்குறேன். உங்கள் அழைப்பு இயங்கிறது இணைப்பில் தான் அப்படிங்கிறத ரொம்ப பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு சபையாக பார்க்குறீங்க. நான் கிருபையில் சொல்கிறேன். எனக்கு ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 5 நாள் மீட்டிங் போயிட்டு வர்றேன். ஏன் அழைப்பு இணைப்பில் இயங்குதுன்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். நான் 5 நாள் இதே மாதிரி ஒரு மீட்டிங் ஃபாஸ்டிங் பீரியட் போயிட்டு வர்றேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து வயசாகிடுச்சு. எங்கள் அப்பா வந்து பேரலிட்டிக்காக இருக்கார். நான் ஒன்று முடிவு பண்ணியிருந்தேன். என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப எங்கள் அப்பா, என் தங்கச்சிக்கு பாஸ்டம்மா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறப்ப எங்கள் அப்பா உயிரோடு இருந்து 4 பேர் முன்னாடி இந்த மகளை இந்த மகனுக்கு கொடுக்கிறவர் யாருன்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பா வந்து என் தங்கச்சி கையை பிடிச்சி மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கணும், அது வரைக்கும் உயிர் கொடுங்க ஆண்டவர், ஏன் கல்யாணத்துக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி எனக்கு கல்யாணமே யோசிக்க முடியாத நிலைமையில் எனக்கு வாழ்க்கை இருந்தது. எனக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியாத அளவு என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்று கேட்டேன், ஆண்டவரே அப்படி வைங்க ஆண்டவரே. நான் கேட்டுட்டு அந்த ஃபாஸ்டிங் பேரை வந்து நான் போன ரீசனே என்னென்னா, என் தங்கச்சி செட்டில் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்கு தான் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரே போனேன். 5 நாள் போய் அங்கே கடைசியில் தேசத்துக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு சொல்கிறாங்க, கடைசியாக யார் யார் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கான தேவைகளை சொல்லுங்கன்னா, ஆண்டவரே பப்பிக்கு கல்யாணம் பண்ணுவீங்க ஆண்டவரே, நான் போனல அதுக்காக செஞ்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்டு முடிச்சுட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் வந்து குமாரனை பார்க்குறேன். அப்போ என் குமாரனை இப்படி உட்கார்றாரு, நான் பக்கத்தில் உட்காடுறேன். அப்போ என் மைண்டில் ஸ்ட்ராங்காக வருது, இவர் தான் பப்பிக்கு மாப்பிள்ளைன்னு தெளிவாக என் மைண்டில் வந்துச்சு. ஐயோ, உங்கள் பாசம் கை தட்ட மாட்டீங்களா? ஐயோ, அவங்க 2 பேரும் இல்லை, நீங்கள் இல்லையே. அவங்க 2 பேரும் இல்லை, நீங்கள் இல்லைல்ல. 2006 ஒரு திட்டம் வந்தனால தான் 2025 நீங்கள் திட்டத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த அழைப்பு இந்த இணைப்பில் இயங்கினதினால் நீங்களா இயங்குறீங்க. புரிஞ்சுட்டீங்களா? திரும்ப சொல்கிறேன், அழைப்பு இணைப்பில் உள்ளது. அன்னைக்கு நான் பார்த்து என் மனசில் அன்றைக்கி நான் பேசினேன், அவர்கிட்ட குமார்கிட்ட பேசினேன், குமார் என்கிட்ட பேசினேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இருக்குது. இன்னும் எனக்கு பச்சையாக ஞாபகம் இருக்குது அன்றைக்கி நடந்த விஷயம், எங்கே இருந்தேன், என்ன இருந்தேன், என்ன பேசினேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் சொன்னேன், யாருமே கேட்கல, நான் விட்டுட்டேன். எனக்கு என்னென்னா, எனக்கு சொன்னது கர்த்தர், சொன்னவர் சிவர், நான் ஏன் பிடிச்சி உழுக்கணும்? புரிஞ்சுட்டிங்களா? நமக்கு ஆண்டவர் தெளிவாக கிளியராக கொடுத்துட்டார். நான் பாட்டுக்கு திடீர்னு அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து எங்கள் பெரியண்ணா வந்து, டே நீ சொன்ன மாதிரி நம்ம போகலான்டா அப்படின்னா, குமார் வீட்டுக்கு போகலான்டா அப்படின்னா என்கிட்ட வந்து. புரிஞ்சுட்டிங்களா? அழைப்பு இணைப்பில் இயங்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே படாத பாடம் இருக்குது. பல குடும்பங்களை நடத்துனா எவ்வளோ பாடம் சகிக்கணும். ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு 4 பேத்துக்குள்ள 3 பேத்துக்குள்ளேயே பாடு தாங்க முடியல. ஆணி அடித்து ஒரு கையில் எத்தனை ஆணி அடிக்கிறது? அவ்வளோ ஆணி குடும்பங்களை. பல குடும்பங்களில் நடக்குன்னா ஒரு தகப்பன் மாதிரி அபிஷேகம், ஒரு தாவீதின் மேய்ப்பனை என்ன மாதிரியே ஆண்டு சொல்லுது, என்ன மாதிரியே ஒரு இருதயத்தை கொடுத்து என்ன மாதிரியே மேய்க்க. அப்போ கரெக்டாக அந்த அழைப்புடைய இணைப்பை வச்சதுனால தான் இவ்வளவு ஆண்டுகளில் அழைப்பு உங்களெல்லாம் அழைச்சிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். இங்கே ஒரு தகப்பனா தாயாக இருந்து அவங்க உங்களுக்கு பரலோகத்தை போதிக்கிறதும், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதுதான் ப்ராக்டிக்கலாக உங்கள் ஒவ்வொருத்தரும் மேலேயும் அந்த அழைப்பு இருக்குது. ஆனால் நாம் படத்துக்காக, பொருளுக்காக, குடும்பத்துக்காக, சூழலுக்காக நம்ம பெரும்பான்மையான நேரங்கள் தேவனோடு வைக்காமல் உலகத்தோடு வைக்கிறதுனால நம்ம மைண்டில், நம்ம எமோஷனில், ஃபீலிங்ஸில் தெரியுறதில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் ஒரே ஒரு தீர்மானம், நானும் பரலோகம்னு. நீங்கள் 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 எந்த பிரச்சனையில் கணவன் மனைவி இருக்கலாம், அதை பற்றி எனக்கும் தேவையில்லை, பரலோகத்துக்கும் தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார் ஹெவன். ஹல்லேலூயா. சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார். எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, நீ என்ன நேசிச்சின்னா உன் மனைவியை கட்டாயம் நேசிப்பேன். ஒரு கணவன் இயேசுவை நேசிச்சால்னா கண்டிப்பாக மனைவியை நேசிப்பார். ஒரு மனைவி இயேசுவை நேசிச்சா கண்டிப்பாக அது நடந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. நடந்து தான் ஆகணும்.
நான் ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாரு. நான் பெரிய சண்டை எழும்புறப்பெல்லாம் நான் அமைதியாக என் மனைவியை நேசிக்க தயார்படுத்தினார். என்னைய பெரிய விஷயங்கள் வெடிக்க பிசாசு அப்படியே 4-5 டைம் பாம்பு வச்சு வெடிச்சு அடிச்சிருந்தா நான் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. உடஞ்சிருந்தா நான் இங்கே இல்லை. என் அழைப்பு இல்லை, என் அபிஷேகம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த இடத்துல அமைதி ஆண்டவர் என்னை நடத்தினார். நான் இன்னும் ஆண்டவர் அதை இதெல்லாம் நினச்சி எனக்கு உலகத்து மேலே ஓடவே முடிய மாட்டேங்குது. ஐயோ ஆண்டவரை இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு யாருனாலையும் தீர்க்க முடியாது தீர்த்து நீங்களே வந்து யாருமே உள்ளே வராமல் நீங்களே உள்ளே வந்து முடிச்சு கொடுத்தீங்க ஆண்டவரை. நான் சாகிற வரைக்கும், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் பரலோகத்தை சுமக்கிறதும் இயேசுவை சுமக்கிறதும் மட்டும்தான் நான் வாழ்வேன்னு முடிவு பண்ணேன். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் அதைத்தான் செய்வேன். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் அதுதான். பணம் இதெல்லாம் அடுத்த விஷயம், அதெல்லாம் தேவையே கிடையாது. பரலோகமே வந்துருச்சு, வராதா? ஏசப்பாவே வந்துட்டார், வராதா? முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன கல்யாணத்துக்கு போகிறது கூட ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு ஆசை, எனக்கு போக ஆசை தான். ஆனால் ஆவியானவரே நீங்கள் அனுமதிச்சா நடத்துங்க, இல்லைன்னா வேணாம் ஆண்டவரேன்னு விட்டுட்டேன். என் ஓன் டைமென்ஷனை நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். நான் என் ஓன் டைமென்ஷனை இயக்காமல் வாழ்கிறதுக்கு எனக்கு ஆவியான கிருபை கொடுத்தார். என் சொந்த முடிவுகளில் நான் இயங்காமல் வாழ எனக்கு ஆவியான முடிவு கொடுத்தார். என் சொந்த திட்டத்தில் எல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக மாம்சத்தில் வேலை செய்யும் பொழுது அங்கே பரலோகம் வேலை செய்யாது, அங்கே பரலோகம் இன்ஆக்டிவ் ஆகிடும். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணார், என்னை கொண்டு போய் ஒரு 5-6 மணி நேரம் ஒரு 5-6 ஃபேமிலியை புதுசாக பிடிச்சி அவங்களுக்கு ஜெபிச்சு அவங்க காலத்தை மாற்ற வச்சார். டைம் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தேன், இல்லை விமல் நோ, பேசாமல் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என் சுய எண்ணத்தில் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், என் சுய எண்ணத்தில் நான் நடக்காமல் என் சுய இஷ்டத்துக்கு என் காரை திருப்பி போகாமல் நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இதை செய்யுங்க, இல்லைன்னா வேண்டான்னு அவர்கிட்ட கொடுத்ததுக்காகவே அன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பர் கிஃப்டை பரலவம் கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. எனக்கு அன்னைக்கே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து பரவலம் நடந்துச்சு. ஸோ இப்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ மேல் படிகளுக்கு நேராக போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் இந்த காரியத்தின் மேலே அப்புறம் இதை தாண்டின இன்னொரு விஷயத்தை எனக்கு ஆண்டவர் சொன்ன அதை சொல்லி முடிச்சிடுறேன். கணவன் மனைவிக்கு அடையில பிசாசு இன்னொரு திட்டம் பண்ணுறது என்னன்னா பிள்ளைகள். இந்த காலத்தில் மிக அதிகமாக பிசாசு குறி வைக்கிறது சின்ன பிள்ளைங்களை குறி வைக்கிறான். அவங்க தரிசனத்தை அழிக்கிறான். அவங்கள இப்பயே ரிஜெக்ஷனில் கொண்டு போகிறான், இப்பயே புறக்கணிக்கில் கொண்டு போகிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவனுக்கு தெரியும், இந்த லைட்டை ஆஃப் பண்ணால் அவள் லைட் ஆஃப் ஆயிருன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், விமல் நீ வந்து இப்போ வரப்போகிற காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் சரி, நான் குடும்பங்களை கட்ட போகிறேன், நான் குடும்பங்களை தூக்க போகிறேன், என் தலைமுறைகளை நான் கொண்டு வர போகிறேன். அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற அந்த திராட்சை தோட்டங்கள் பலன்களை பார்க்கிற மகிமையான காலங்களை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்லுனார். அடாசிட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் சகலத்தையும் உடைச்சு பயங்கர பராக்கிரமசாலியா உங்களை பிடிச்சு தூக்க இன்னைக்கு காலையில் ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி அந்த பிரசன்னத்தை எந்திரிச்சு நிற்கலாமா? நீங்கள் கரங்களை தட்டி இந்த இடத்துல ஹார்பாக்கா எந்திரிச்சு நின்று இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவரே பரலோகம் எனக்குள்ள ஆண்டவரே 2 ஒலிவ மரங்களை போல நான் ஒரு ஒலிவ மரம் உங்கள் சமூகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிதாவுடைய நேரடியாய் பரலோக சிங்காசனத்தில் வருகிற அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அது எனக்குள் இருக்கிறது, என் சந்ததிக்குள் இருக்கும். இந்த குழாயில அங்க இருக்கிற அபிஷேக இணைப்பை தடுக்கிற பொல்லாத எதிர் வல்லமைகள், பொல்லாத எல்லா கிரியைகள், பொல்லாத வானமண்டல கிரியைகள், பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் போராடுகிற வல்லமைகள் உடைந்து போகட்டும். ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, துதிங்க. ஒரு அந்நிய பாஷை பேசுங்க, ஒரு 2 நிமிஷத்தை முடிச்சிடலாம். ராட்டாக்கா ராபு லெந்தரே அரட்ட ஷெட்டல் ரோட அவர்கள் முன்பிருந்தது போலவே பெருகி இருப்பீர்கள், நீங்கள் குறுகி போவது இல்லை. பரலோகம் சொல்லுது, இல்ல என் ஜனங்கள் குறுகி போவது இல்லை, அவர்கள் முன்பு இருந்தது போல பெருக போகிற ஒரு காலம், அவர்கள் பெருக போகிற காலம், யாரும் தடுக்க முடியாத எல்லைகளே நான் அவர்களை உயர்த்தி கொண்டு போகிற காலம், அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம், அழைப்பு, தனிப்பட்ட இணைப்பு, தேவ இணைப்பு, பரலோக இணைப்புகள் எழும்புகிற காலம்.
ஹெகலாமா ஷேதரே பலபா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல உங்க ரத்தத்தின் முத்திரை வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் ரத்தத்தின் முத்திரை இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் ரத்தத்தின் முத்திரை, உடன்படிக்கையின் ரத்தத்தின் முத்திரை, உடன்படிக்கையின் ரத்தத்தின் முத்திரை, உடன்படிக்கையின் ரத்தத்தின் முத்திரை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. போலாத விஷயங்கள் உடைகிறது, உடைகிறது. மாம்ச தந்திரங்கள் உடைகிறது. எல்லா எதிர் வல்லமைகள் உடைகிறது, உடைகிறது. குடும்பங்கள் கட்டப்பட அதன் அஸ்திபாரங்களை திருடுகிற போலாத சர்ப்ப தலைகளை வெட்டி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஷட்டரா கல்பரவா ரட்டடபா. நீங்க சொல்லுங்க, நான் சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார் ஹெவன். நான் பரலோகத்துக்காக வாழ்றேன் ஆண்டவரே. உங்க கையை வைத்து தயவு செய்து ஆண்டவர்ட்ட சொல்லிருங்க. உங்க சின்ன வார்த்தையை பரலோகம் பெருசா எடுக்கும். நீங்க திறந்து வாயை திறந்து சொல்ற சின்ன வார்த்தையை, ஆண்டவரே நான் சாகர வரைக்கும் பரலோகத்தை சுமக்க விரும்புறேன். நான் சாகர வரைக்கும் கிறிஸ்துவை சுமக்க விரும்புகிறேன். நான் சாகர வரைக்கும் கிறிஸ்துவுக்கு வாயா வாழ விரும்புகிறேன். நான் சாகர வரைக்கும் பரலோகத்தை, கிறிஸ்துவை, வார்த்தையை, பிரசன்னத்தை சுமந்து கொண்டு ஆயிரங்களுக்கு கொடுப்பதற்காக என் வாழ்க்கை, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை பரலோக பெருக்கத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya ஹalbashataraka. Thank you Holy Spirit. இவரபே ஷதரபலா லெதரப ஷதரோ லெகதத ஷதரபரோ லெகதரோ. நெடுநாள் நீங்க ஜெபிச்சது கேட்காம இருந்தது. அந்த 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 சகரியா ரொம்ப வயசாயிருச்சு, இதுக்கு மேல குழந்தை இல்லைன்னு நினைச்சப்ப தூதன் வந்து சொன்னா, நீ உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீ விண்ணப்பிச்சிட்டு இருந்தேல ஒரு காலத்துல, அதை நான் கேட்டேன். இப்போ நான் புதுசா பிறக்க வைக்க போறேன். நீ முடியாது இல்லைன்னு தள்ளி வந்துட்ட, ஆனா பரலோகம் இப்ப அதைய உனக்குள்ள துவக்க போகுது. இப்போ உனக்குள்ள துவக்க போகுதுன்னு சொல்லி அந்த புதிய யோவானை கொடுத்து, அந்த புதிய யோவானை கொடுத்து, அந்த புதிய தேவ சத்தத்தை கொடுத்து, வனாந்தரத்தில் சத்தமா எழும்பி ஆயிரங்களை திருப்புகிற வல்லமையுடைய அபிஷேகம் கிருபையும் உங்களிலும் உங்கள் சந்ததியிலும் வெளிப்படுகிற மகிமையான எல்லையை பரலோகம் திறந்து விடுகிறது. Thank you Jesus. நன்றி பா, நன்றி. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உங்க இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜா லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ரெண்டு ஒளிவ மரம் போல கர்த்தர் இந்த வருடத்தில் திரும்பவும் கூடாரத்தை எடுத்து கட்டுவித்து பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி திறப்புகளை எல்லாம் அடைத்து பூர்வ காலத்தில் ஆதியில உம்முடைய ஆதியில இருந்ததை போல திரும்பவும் 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 அபிஷேக ஒளிவ மரத்தை போல, அபிஷேகமுள்ள குடும்பத்தை போல, அபிஷேகமுள்ள கணவன் மனைவியை போல கர்த்தர் திரும்பவும் நிலை நிறுத்துவதற்காய் நன்றி நன்றி நன்றி. அது எவ்வளோ பெரிய சிக்கலானாலும் ஒரே ஒரு வார்த்தை போதும், எல்லாம் தீர்ந்து போகும், எல்லாம் தீர்ந்து போகும், எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். எஸ் லார்ட், எஸ். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்ன
என்னெல்லாம் களை இருக்கிறதோ அதெல்லாம் பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. குடும்ப வாழ்வுக்கு, கணவன் மனைவி உறவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா களையும் பிடுங்க ஆண்டவரே. பிடுங்க ஆண்டவரே, பிடுங்க ஆண்டவரே. எஸ் எஸ், அப்படி செய்வதற்காக நன்றி. நம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஓகே, நம்ம சர்ச்சில் இருக்க கிட்ஸோட குழந்தைகளோட பேரை நான் வாசிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப நேரமாயிருச்சு. ஸோ இருக்கிற குழந்தைகள் கட்டாயம் அப்படியே முன்னாடி வாங்க. மற்றவங்க அவங்கள கரம் தட்டி ஓகே உற்சாகப்படுத்துங்க. ஓகே, நான் குட்டி பையன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க. அபி பையன் இருக்கானா? அபி வரல, அப்போ அனிதா வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஜெனிட்டா கையில் கொடுத்துருங்க. ஓகே, கை தட்டலாம். ஜெனிட்டா, எபி, ராஜா பையன் எபி, ராஜா வினோ. எபி எங்க? எபி முன்னாடி வாங்க. ஓகே, கேப்ரியலா, கேபி, விவி, ஆலன். கை தட்டலாமே, குட்டீஸ் மேலே வந்து வாங்குறப்போ ப்ளீஸ் உங்களோட கையை தட்டுங்க. பெஞ்சமின், பெனிட்டா, பிரியா குழந்தைங்க, நந்தினி பாப்பா தங்க முன்னாடி வா. பாப்பா முன்னாடி வாடி, கை தட்டலாமே. ஜேடன் இன்னைக்கு வரல. ஓகே, நிசான், பெஞ்சமின், ஆசிஸ், பெஞ்சமின் நம்ம தர்மராஜ் அவங்க குழந்தைங்க. நிசான், பெஞ்சமின், ஆசிஸ், கிரேசன். நிசானுக்கு பெருசு பேர் இதுதான். பெனிட்டா, பெஞ்சமின், நம்ம 3 குட்டீஸ்க்கோ அதில் அப்பா ஒரே நிமிஷம் அதை வச்சு. ஓகே, நான் சொன்ன குழந்தைங்களாம் வந்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிசான், பெஞ்சமின், ஆசிஸ், கிரேசன், பின்சன், ஐசக், சுபி கிரேஸ், ஜெபின் இல்லை ஜெபின், அவங்க இன்னைக்கு ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே, நந்தினி சிஸ்டரோட பையன் இன்னைக்கு வரல. ஓகே ஓகே, முடிச்சிட்டு வாங்க என்கிட்ட. ஓகே, பிரைசனிங்கப்பா வா, கை தட்டலாமே. வர்ணவி, ஜோஷிகா, ஜெனிலியா, ஜெனிலியா வாங்க முன்னாடி. ஜீவன், ஜோஷுவா இன்னைக்கு ஆப்சென்ட். சாம். ஓகே, கிறிஸ்டா, ஜேசன், இமானுவேல், தீபக், பூஜா. ஜெவின் எல்லாம் இல்லை. ஸோ பூஜா வாப்பா, வா. ஷெகினா வாங்கப்பா. ஷெகினா வா, தயவாய் நாயங்க. ஓகே, ஓகே, அடுத்தது பாய்ஸ். சுபின், அபிஷேக், ஜோஷ்வா, ரமணா, சந்தோஷ், திலீப். யூத் பாய்ஸ் பா, யாரும் வரலையோ? திலீப் வா, சந்தோஷ் வா, வேற யாரு? அபிஷேக் வா. ரமணா இன்னைக்கு ஆப்சென்ட். அப்புறம் யார் ஆப்சென்ட்? சுபின் வரலையோ? ஓகே, சுபின்க்கு சாமே வந்து வாங்கிக்கோயேன் ப்ளீஸ். அதே மாதிரி நம்ம மத்தியில் இருக்க பிரைசி வாப்பா. ஓகே, பிரைசி, டேனி. ஓகே, தேங்க்யூ. சரி, இன்னைக்கு யாராவது வந்திருக்க நம்ம அழகேசன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஆராதனையில் கலந்துருக்காங்க. அழகேசன் வாமா. அழகேசனை மறக்க முடியாது. வா தம்பி வா. வினோத் வா.
கை தட்டலாமே. வினோத், பிரியாவோட குழந்தைங்களுக்கும் 2 வாங்கிட்டு போயிடுறியா? பிரியாவோட குழந்தைங்களுக்கும் 2. தங்கம், உன் பேர் ராதிகா போட்ட சாரி. ஓகே ஓகே. நிச்சயமா சில நேம்ஸ் நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த பாப்பா பேரு. சப்போஸ் நான் பேர் வாசிக்க வரதா தயவா எனக்கு நினைப்பூட்டுங்கள். நம்ம பிரியா குழந்தைங்க 2 பேருக்கும். ஓகே, ஒரு குட்டி குழந்தை நம்ம மத்தியில வந்திருக்காங்க. நம்ம பானுவோட தங்கச்சி குழந்தை. வாங்களேன் பானு, வாப்பா. விவி இன்னைக்கு வரல, கேபி வந்திருக்கால. ஓகே ஓகே ஓகே, வாப்பா. ஓகே, இது நம்ம பானுவோட தங்கச்சி. வேற யாராவது இன்னைக்கு தான் புதுசா வந்து நாங்க மிஸ் பண்ணியிருக்கோமா? இன்னைக்கு நம்ம இதுல விட்டவங்களும் அதாவது ரெகுலர், அதாவது நான் ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் பண்ணலை, செப்பரேஷன் பண்ணல. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சண்டே கிளாஸ் இல்லாத குழந்தைங்களும் இருக்காங்க சபையில். ஸோ அவங்க சூழ்நிலை வந்து ரெகுலராக வர முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம பரமேஸ்வரி அக்கா தயவுசெய்து முன்னாடி வாங்கலேன். அவங்க பேரன்ங்க வந்துட்டு இருப்பாங்க, அவங்களால ரெகுலராக வர முடியாது. வாங்கக்கா. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சுதா, சாய், அவங்கெல்லாம் இப்போதான் சபைனாவே என்னன்னு தெரியும். அந்த குழந்தைங்கனால சில நேரம் வாரம் வருவாங்க, சில வாரம் வரமாட்டாங்க. வச்சிருக்கோம், பேர் சொல்லியிருக்கோம், அவங்க வரல, நாங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்றேன். பேர் வாசித்தோம். ஜேடன், கேட்மியோட நேம்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக ஏன்னா குழந்தைங்க வரலன்னு எனக்கு தெரியும், நான் அவங்க கையில் கொடுத்துட்றேன். ஓகே ஓகே. அடுத்தது டீச்சர்ஸ். ஊழியத்தில் என்றைக்குமே பேக் போனாக முதுகெலும்பாக இருக்கிற டீச்சர்ஸ். நான் பேர் வாசிக்க தயவாய் முன்னாடி வாங்க. ராணி, சிஸ்டர் ராணி, சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் சாந்தி, சிஸ்டர் கிறிஸ்டி, சிஸ்டர் பால்கனி, பூர்ணிமா, பௌர்ணிகா. அவங்கள வாங்கம்மா, முன்னாடி வாங்க. இவ்வளோதான் தட்ட முடியுமா? ஒவ்வொருத்தையும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. பரலோகம் அவங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயத்ரி அக்கா, நம்மளுடைய சாங் விஷயத்தில் மேட்டுக்கடையில் தூரமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு வாரம் வாரம் அந்த ஊழியத்தை வந்து செய்து கொண்டு இருக்கிற காயத்ரி அக்கா. கைத்தட்டலாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனோ பிரதரை நினைச்சா எனக்கே நடுங்குது. ஏன்னா 3 குழந்தைங்கள தனியாலாம் நைட் டியூட்டி போயிட்டு வந்துட்டு அவங்கள ரெடி பண்ணி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து சர்ச் விஷயத்துலேயும் சரி, ஒரு நியூ சாங் வந்தால் உடனே பாஸ்டருக்கு வாட்ஸ்அப்பில் அதை தெரிவித்து நிறையா எங்களுக்கு பேக் போனாக இது வரைக்கும் தம்பி கொடுத்த பொறுப்பில் எங்களுக்கு ரொம்ப பேக் போனாக இருக்கிற ஒரு தம்பி. வாங்க தம்பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வார்த்தை இல்லை, கர்த்தர் அதை அறிவார். அவ்வளோதான். 1ஆம் தேதி நான் ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகலாம் இதெல்லாம் சொல்லலை. இதை விட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. 1ஆம் தேதி மிட் நைட் அவன் பட்ட கஷ்டங்கள் நாங்கள் நின்று பார்த்துட்டு என்னால் முடியல. ஏன்னா அவனால் டோட்டலி லிட்டரலாக அவனுக்கு பயங்கர ஸ்டமக் பெயின். ஆனாலும் அவன் மேனேஜ் பண்ணி நின்றுட்டு அதை போட்டுகிட்டே ப்ளே பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் தான் நான் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவனால் நிற்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வாச்சாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கு ட்ரிப்ஸ் போட்டிருந்தாரு. அந்த ட்ரிப்ஸ்க்கு மத்தியிலும் டாக்டர் சொல்லிட்டாங்க 4 நாள் ரெஸ்ட் ரூம் தவிர கீழே இறங்கவே கூடாதுன்னு. ஆனால் இறங்கி அன்னைக்கு சபைக்கு வந்தார். கர்த்தரே ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. அடுத்தது கிரிச்சா. நம்மளுடைய இந்த கிறிஸ்மஸ் காரியத்திலெல்லாம்
இந்த கிறிஸ்மஸ் காரியத்தில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. கிரிஜா வாங்கப்பா. ஓகே, ஐசக் பேர் நான் வாட்சனே. ஐசக் வாங்கிட்டான்ல. சப்போஸ் ஏன்னா எனக்கு இடையில இருந்து பாஸ்டர் இவங்கள சொன்னியா அவங்கள சொன்னியாங்கிறப்ப எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஸோ நான் யாரையும் மறக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் 2 பேர் இது லிஸ்ட்டை பிளான் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கோம். அப்படியும் மறந்தால் தயவாக எங்களை மன்னிங்க. யதார்த்தமாக உங்களுடைய பேரை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜித் தம்பி, ப்ளீஸ் வாப்பா, முன்னாடி வாப்பா. பானு சீக்கிரம் வாமா. அஜித் தம்பி இன்னைக்கு வரல, பட் அவங்க ஒய்ஃப் அதை வாங்கிக்குவாங்க. அவர் வந்து ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து, அவங்க அப்பா ஒரு பூசாரி. அவங்கெல்லாம் யாரும் கிறிஸ்தவ மத நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த தம்பிக்கிட்ட சர்ச்சை அலங்கரிக்கணும்னு பெரிய ஆசை. உங்களுக்கே தெரியும், கிறிஸ்மஸ் அப்போ நம்ம சொல்றதெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் கேட்கறதெல்லாம் இல்லை. தம்பி இந்த வருஷம் இது வரைக்கும் கேட்கறதே கிடையாது. அந்த தம்பி என்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்தாரோ அவரே ஃபோன் அடிச்சிடுவார். அப்பா பாஸ்டர், நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு நான் டெக்கரேஷன் பண்ணுறேன், நியூ இயர்க்கு நல்ல ஒரு டெக்கரேஷன். நிச்சயம் அந்த தம்பிக்காக தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது நம்மளுடைய சுனில் அண்ட் விவ்யா. இன்னைக்கு சுனில் தான் வந்திருக்காங்க. ப்ளீஸ் வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பூஸ்டப்பாக கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தம்பதிகள். இன்னைக்கு அண்ணன் வந்திருக்காங்க. விவ்யா வரப்ப விவ்யாவை நம்ம கனப்படுத்துவோம். தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்காங்க இங்க. ரொம்ப அவங்களுக்கு டைம் டிஃபிகல்ட் தான், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. பிரதர் ஆனந்த் வாங்கப்பா, கை தட்டலாமே. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா மதன் பிரதரோட ஊழியத்துக்கு போகிறதுல, எங்கேயாவது போய் ஜெபிக்கிறதுல, அதுலலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. காலையில் சர்ச்சுக்கு வர டைமிங்ஸ்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துடுவார். அவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால அவர் நைட் டியூட்டி, எவ்வளோ நைட் டியூட்டி இருந்தாலும் அந்த இங்கே ஊரில் இருக்கிறப்ப கரெக்டாக வருவார். ஓகே, அடுத்தது சொல்ல வார்த்தைகள் இல்லை, மதன் பிரதர். அவர் வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கிற ஒரு குடும்பம். சிஸ்டர் நிச்சயம் வருஷம் ஒரு தடவை தான் இவங்களை குறித்து என்னால் சொல்ல முடியும். எங்களுக்கு என்னைக்கு எங்களோட வந்து ஊழிய ஆரம்பத்தில் அவங்க இணைஞ்சாங்க, இது வரைக்கும் எங்களோட கூட எப்படி சொல்கிறது, எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அதில் என்னால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. இது எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு நினைப்பூட்டுதலாய் வலதுக்கரமாய் அவங்க இருந்து செய்கிறதை தேவன் அறிவார். பிரதர் பார்த்தீங்கன்னா சர்ச் அக்கௌண்ட்ஸ் மட்டும் அவர் மெயின்டைன் பண்ண மாட்டார். அதை தாண்டி குப்பை எடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவர் இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்கார். இந்த நியூ இயர் கூட நாங்கள் வந்து உக்காந்துட்டோம். நான் முகஸ்துதிக்காக சொல்லலைங்க, கர்த்தர் பார்க்குறாரு எல்லாவற்றையும். டீ கேன் கழுவுறதுலேருந்து, டீ டம்ளர் கடைசியாக கழுவுறதுலேருந்து, எல்லாத்தையும் கழுவி கரெக்டாக வைக்கிறதுலேருந்து நான் சொல்லுவேன், பிரதர் நீங்கள் செய்யாதீங்க, நம்ம அடுத்தது பசங்களை எழுப்பலாம், பசங்களுக்கு சொல்லித்தரலான்னா சரி சிஸ்டர் பாரு. ஆனாலும் இன்றைய வரைக்கும் அவர் கழுவுறதை நிறுத்துறது கிடையாது. நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுடைய ஒரு காரியம்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், ஆனால் பரலோக கண்கள் பெருசு, அவர் நிச்சயம் பெரிதாய் கனப்படுத்துவார். ஓகே, நிச்சயம் பத்மினி அக்கா இன்னைக்கு வரல. ஓகே, அதனால நாங்கள் யாரையாவது மறந்துருந்தோம்னா தயவாய் மன்னிச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு 2 பேர்த்த நாங்கள் சொல்லணுன்னு விரும்புகிறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் விட்னஸ் ஷேர் பண்ண நம்ம ஸ்டெல்லா ஆண்டி வாங்க ஒரே நிமிஷம். அதே மாதிரி பத்மினி அக்கா இன்னைக்கு வரல. ஓகே வாங்களேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, சில பேர்லாம் ஊழியத்தில் பின்னாடி நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் ஆண்டியும் ஒன்று. நம்ம சபை சார்பாக ஏழை மக்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆண்டிக்கு வந்து ஒரு நாள் ஒரு சத்தத்தை கேட்டாங்களாம். என்ன சத்தம்னா, சபையில் ஏழைகளுக்கு செய்கிற காரியத்தில் உன்னுடைய கரத்தை நீட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சத்தத்தை கேட்டதின் நிமித்தம் அவங்க மறைமுகமாக எங்கிட்ட மாதம் ஒரு தொகையை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் குடும்ப சார்பாக தயவாய் பிரியாணி வாங்கி கொடுங்க அப்படின்னு அதை சொல்லி
அதை செஞ்சிட்ருக்காங்க. நிச்சயம் பத்மினி அக்கா இன்னைக்கு வரல, ஓகே. நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா தயவாய் மன்னிச்சுக்கோங்க. இப்போ கூட சொல்லலாம் நீங்கள். இப்போ நான் சொல்லப்படாத பெயர்கள் அப்போ நீங்கள் எங்களுக்கு பேக் போனா இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்க, தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க. எல்லாருமே சபை என்பது ஒரு போதகருக்கு முதுகெலும்பு மாதிரி. நாங்கள் சபையை அழகா பெரிய இடம் வாங்கி எல்லாம் பண்ணால் ஜனம் இங்கே இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால ஓகே ஜான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். ஜீவன் வந்து இதோ இந்த கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சம் இதைய மாதம் அவன் அதை இது பண்ணுவான், அதே மாதிரி சாங் போடுவான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவன் அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஓகே, ஏன்னா நான் அடிக்கடி அவன்கிட்ட சொல்லுவேன், தம்பி அப்பாவுக்கு பேக் போனால் நீ தான் இருக்கணும். நான் ஏன்னா அதுக்கு அப்படி சொல்லி தான் அவன் மைண்ட் செட் பண்ணி நான் சில காரியங்களை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நிச்சயம் ஜீவன் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய சப்போர்ட். அவருக்கு சில நேரத்தில் ஆவி எழும்புச்சுன்னா நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே 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 ஓகேங்க. நிச்சயம் நான் பெயர் சொல்லாதவர்கள் அப்படிலாம் இல்லை. ஒன்று சொல்கிறேன், நியூ இயர் அன்னைக்கு சொன்னது தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஜெபத்தில், எங்களுக்கு ஆலோசனையில், உங்களுடைய தசமமாக காணிக்கையில், உங்களுடைய முழு உற்சாகத்தில் எவ்வளவோ நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு பேக் போனாக நிற்கிறீங்க. ஒன்று தான் நான் சொல்ல முடியும், நாங்கள் பார்க்குறதும் நாங்கள் கேட்குறதும் ரொம்ப கம்மிங்க. நாங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஆனால் பரலோக கணம் உங்களுக்கு பின்பாக நிற்கிறது. அதை நம்பி தான் ஊழியத்தை நாங்கள் தைரியமாக செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் ஒரு மனுஷனை கனப்படுத்துறது இல்லை, கர்த்தருடைய கணம் உங்களுக்கு பின்பாக நிற்கிறது. அதனால சபையார் எல்லாரையும் நாங்கள் ஒரு விசை நாங்கள் வாழ்த்துறோம். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஆமென். கர்த்தரின் மகிமை என்றும் இல்லாத அளவு இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நிச்சயம் வெளியரங்கமாகும். மாம்சமான கண்கள் அதை நம்ம சபையாய் ஏகமாய் பார்க்க போகிறோம். ஆமென். உங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி. நிச்சயம் நம்ம ஒரு நல்ல மேய்ப்பனண்டையில் இருக்கிறோம். அதற்கு காரணம் கர்த்தர். அக்காவையும் பாஸ்டவங்களையும் அவங்களுடைய தாயின் கருவில் உருவாகுவதாக தெரிந்து கொண்டு நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லணுன்னா நல்ல ஒரு மகனாக, மகளாக, அக்காவா, அண்ணனா, இன்னும் அப்பாவா, அம்மாவா, எல்லா உறவுகளாகவும் அவங்க நமக்கு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை இன்னும் மகிமையாய் ஊழியத்தில் அதிகமாய் பயன்படுத்தி பல எல்லைகளுக்கு, அதாவது நாடுகளுக்கு கொண்டு போகணும். நிச்சயம் கர்த்தர் அதை செய்யணும். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ அக்கா. சபையின் சார்பாக, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நாங்கள் டீச்சர் சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் நன்றி சொல்கிறோம். பாஸ்டருக்கும் அக்காவுக்கும் நம்ம எல்லாரோட சார்பாக கிஃப்ட் கொடுக்கும்படிக்கு ஆன்ட்டி ஸ்டெல்லா ஆன்ட்டி வாங்க. ஆன்ட்டி ஸ்டெல்லா ஆன்ட்டி வந்து பாஸ்டருக்கும் அக்கா அவங்களுக்கும் இன்னும் பலமாக கரங்களை தட்டலாமே. தேங்க்யூ ஆன்ட்டி. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான நேரத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் எந்த சபையில் நான் நிறைய சர்ச்சில் போயிருக்கேன், எல்லா சர்ச்சும் போயிருக்கேன். பெண்டிகாஸ்ட்லேருந்து எல்லா ஏஜ் சர்ச், எல்லா இதெல்லாம் சொல்ல முடியாது, நேரம் பத்தாது. ஆனால் எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா, சகோதரனுக்கு சகோதரனா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா, அவர்கிட்ட எல்லாம் சொல்லலாம். அவர்கிட்ட மறைவானது எதுவுமே இல்லை. நம்மக்கிட்டையும் மறைவானது எதுவும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிறார். இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் பல மடங்கு பெருக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஒன்று விட்டுட்டேன்.
பிபின் வரலாம். அவங்க கேரள்ஸில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து அவுட்ரெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நானே கொடுக்குறேன் பிபின். தேங்க்யூ. ஓகே, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. சரி, நம்ம எல்லாரும் எழுந்து இருக்கலாம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லலாம். தேங்க்யூ, தேங்க்யூ.